अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वशक्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्वशिपिविष्ट हव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागत सार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः। விதமானதான கர்மாக்கள் உண்டோ அந்த கர்மாக்களை எல்லாம் அவசியம் அனுஷ்டித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா வர்ணாசிரமானுகிரகீதமானதான கர்மாக்கள் எல்லாம் ஸ்ருதி ஸ்மிருத்தியாதிகளிலே காட்டப்பட்டவைகள். ஸ்ருதி ஸ்மிருத்தியாதிகள்ல சொல்லப்பட்ட வண்ணிண்டும் அகர்த்தவியங்களை விட்டும் பெருமாள் சொன்ன மாதிரி நடக்கிறானோ அவன் விஷயத்துல பெருமாளுக்கு ரொம்பவும் வசதியானதான ஈடுபாடு ஏற்படுறது. அவனை எப்படியா இருந்தாலும் உத்கிருஷ்டமானதாக ஆக்கி வச்சு அவனை நாம் எல்லா விதத்திலேயும் சிறந்ததான பராத்பரமானதான தனக்கு சமமானதான தன்மையை கொடுத்து அவனை வசதியாக்கணுங்கிறதான எம்பெருமானுடைய திருவுள்ளம். அத கீழே யமகீதாலையும் நாம பார்த்தோம். ஆக அந்த வர்ணம் ஆசிரமம் இவைகளுக்கு சேர கர்மாக்களை பண்ணணும்னா உடனே சகர மகாராஜா கேட்கிறார். 20வது ஸ்லோகம். ததஹம் ஸ்ரோதும் இச்சாமி வர்ண தர்மானசேஷதாக ததைவாசிரம தர்மாம்ச்ச த்விஜவர்ய பிரவீஹிமாம். த்விஜவர்ய அதாவது எல்லாத்துக்கும் விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளறதுக்கெல்லாம் இவன் பெரிய க்ஷத்ரியன். ஆனாலும் கூட ஒரு பிராமணனை பார்த்து அவன் கேட்கிறான். ஆனால் த்விஜ சப்தத்துக்கு பிராமணன் மாத்திரம் எடுத்துக்க வேண்டியதில்லை. பிராமணன் க்ஷத்ரியன் வைசியன்கிறதான திரைவரணிக்கால் எல்லாரையும் சொல்லலாமானாலும் இங்க அவுர்வருங்கிறதான பிராமணரை பார்த்து கேட்கிறார். வர்ண தர்மங்களையும் ஆசிரம தர்மங்களையும் அடியேன் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். தேவரீரே அவுர்வ மகர்ஷியே அடியேனுக்கு இவற்றை அனுகிரகிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறான். உடனே வர்ணாசிரம தர்மங்களுக்கு என்னென்ன விதமானதான கட்டுப்பாடுகள் நியதிகள் நியமங்கள்லாம் இருக்குங்கிறத பத்தி காண்பிக்கிறார். சதுர்வர்ணங்கள் இருக்கின்றன. பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரங்கிறது ஒரு 200 வருஷம் முன்னாடி வரைக்கும் இதுல எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் சௌக்கியமா நன்னா நடந்துட்டு இருந்தது. அதனால பாரத தேசம் ரொம்ப சிறந்து விளங்கியது. இவா எதெல்லாம் சிவிலைஸ்ட் நேஷன் சிவிலைஸ்ட் தன்மைகள் அப்படின்னு சொல்றாளோ அதையெல்லாம் என்னைக்கோ நாம வச்சுட்டு இருந்திருக்கோம். இன்னொருத்தனுக்கு கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொன்னா அந்த கஷ்டப்படுத்த கூடாததுங்கிறத நாமோ மா ஹிம்சியாத் சர்வா பூதானி அப்படின்னு சொன்னோம். நாம எப்பொழுதுமே இன்னொருத்தருக்கு மனசு வலிக்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா நாம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மங்களகரமானதான கல்யாணி வாக் அது மாதிரியான வார்த்தைகளையே தான் பிரயோகிக்க வேண்டும்னு சொன்னோம். சத்யம்பதா அப்படிங்கிறத சொன்னோம். இவற்றையெல்லாம் பாரத தேசம் முழுக்கவுமே அந்த பக்கம் பாரதத்துல ஒரு பக்கம் நாம சம்ஸ்கிருதத்துல சொல்லிட்டு இருந்தா இங்க அதே மாதிரி தமிழையும் அவற்றையெல்லாம் நல்லா சொல்லி இருக்கக்கூடியது. தமிழும் சம்ஸ்கிருதத்துக்கு நிகரானதான பெருமையை கொண்டிருக்கக்கூடியதுதான். அதனாலதான் உபய வேதாந்தம்னு நாம தமிழையும் எடுத்துட்டு இருக்கோம். சம்ஸ்கிருதத்துக்கு எப்படி தேவ பாஷான்னு சொல்றோமோ அந்த மாதிரி தமிழுக்கு அகஸ்தியராலே காண்பிக்கப்பட்டதான காரணத்தினால அது ரிஷி கல்பித்தமானதான மொழி. அதனாலதான் தேசிகனுக்கு அதுல அத்தியந்தம் அபிமானம் அபிருச்சி. அதனால இந்த 2 கிரந்தங்கள்லயுமே 2 பாஷைகளிலேயுமே பண்ணாரே தவிர சுவாமி தேசிகனுக்கு அஷ்டபாஷா பிரவீணான்னு 8 பாஷைகள் தெரியுமா. ஆனால் அதுல எதுலையும் பண்ணாம தமிழையும் ரிஷி கல்பித்தம் அதே மாதிரி சம்ஸ்கிருதம் தேவ பாஷா அப்படிங்கிறதுனால இது 2த்துலயும் பண்ணார். பிராகிருதத்துல பண்ணார். சிந்தை கவர் பிராகிருதம் 100 கூறினர். அது தேசிகனுக்கு ரொம்பவும் அதுல ஈடுபாடு. என்ன சிந்தை கவர்தல் அப்படின்னா மனசை கவரக்கூடியது. பிராகிருதம்ங்கிறது ஸ்திரீகள் பேசக்கூடியதான பாஷை, பாமரர்கள் பேசக்கூடியதான பாஷை. பெருமாளுக்கு முன்னாடி எல்லாருமே ஸ்திரீகள் தான்.
எல்லாருமே சர்வஜனான அவனுக்கு முன்னாடி பாமரர்கள் தான். அவ பேசுற பொழுது மழலையா தவறாக அபசப்தங்கள் எல்லாம் வந்ததுன்னா கூட அதை எப்படி மழலை சொல்லாக கேட்டுக்கொள்ளுவாளோ பெரியவா, அந்த மாதிரி பெருமாள் அதை கேட்டுக்கொள்ளுவான் ஏற்றுக்கொள்ளுவான்ங்கிற காரணத்தினால ஸ்திரீ பிராயத்துல, அதாவது நாயிகா பாவத்துல பண்ணதான அந்த அச்சுத சதகத்துல ஸ்திரீகள் பேச வேண்டிய பாஷையில அதுல அற்புதமா தன் மனசுல படக்கூடியதான எல்லாவற்றையும் சொல்லலாமான காரணத்தினால அவைகள் எல்லாவற்றையும் அந்த ரசப்பிரதானமாக இருக்க மாதிரி அதை காண்பிச்சார் பிராகிருதத்துல. இப்படி 8 பாஷைகள்ல தெரியும் என்றாலும் கூட ரிஷிப்ரோக்தமானதும் தேவதா சம்பந்தம் கொண்டதுமான 2 பாஷைகள்ல மாத்திரமே சொன்னார். மேல பிராகிருத்தம் ஒண்ணு மாத்திரம் காலானுகுணமாக சொன்னார். மிச்சதெல்லாம் அவருக்கு நிச்சயமா சுவாமி தேசிகனுக்கு தெலுங்கு முதலியதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அதுல எல்லாம் அவர் பண்ணல. ஏன் பண்ணல? ஹயக்ரீவன் தானே ஏன் பண்ணலன்னாரு, அந்த பாஷைகளுக்கு இந்த ரிஷி கல்பித்தத்துவமோ அல்லது தேவதா சம்யுக்தத்துவமோ இல்லைங்கிற காரணத்தினால. அதனால அந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மற்றவர்கள் எல்லாம் என்னமோ நமக்கு ஒண்ணுமே இல்லை, அவள்தான் கலாச்சாரத்துல உயர்ந்திருக்க மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் தங்களினுடைய தோஷத்தை மறைத்து கொள்வதற்காக அவன் அந்த மெக்காலேங்கிறவன் பேசி இருக்கக்கூடியதான பேச்சு நமக்கு இதுல கூட கிடைக்கிறது. அவ பார்லிமெண்ட்ல, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பேசினது, அதுல அவன் தெளிவா சொல்றது என்னன்னா, இந்தியாவை நாம கைக்குள்ள கொண்டு வரணுமானா அதனுடையதான எஜுகேஷன் சிஸ்டத்தை உடைக்கணும். அதெல்லாம் அப்படியே பேசிக்கிறது இன்னைக்கு கிடைக்கிறது. அப்படி நாம பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு கிராமமும் பார்த்தா ஒரு கிராமத்துல ஒரு 4-5 திண்ண பள்ளிக்கூடம்னு இருக்கும். ஒருத்தர் இருப்பார், அவர் அந்த ஊருக்கு வாத்தியார்னு பெயர். வாத்தியார் அப்படின்னாக்கா அவர்கிட்ட அவ்வளவு மரியாதை கொண்டு இருந்தார். அவருக்கு என்ன தெரியுமோங்கிறத பத்தி எல்லாம் அவளுக்கு கேள்வி இல்லை. அந்த கிராமத்துல ஒண்ணுமே படிக்காத அவளுக்கு நடுவுல அவர் கொஞ்சம் புறம் இன்னைக்கு அஷ்டமி, இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு இந்த நாள், இன்னைக்கு இப்படி பண்ணணும் அவர் சொல்லிட்டாருன்னா அடுத்த வார்த்தை கிடையாது. அவர்கிட்ட கொண்டு போய் குழந்தைகளை எல்லாம் படிக்க வச்சா. அவர் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்தார், தெரியாததெல்லாம் ஒன்னும் சொல்லி கொடுத்ததே கிடையாது. அதுக்கு மேல வேணுமானா பக்கத்துல வேற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். பள்ளிக்கூடம்ங்கிறது தப்பான வார்த்தை, திண்ணை பள்ளிக்கூடம். அதாவது பள்ளியில் ஓதி வந்த சிறுவன் அப்படிங்கிறத ஆழ்வார் பாசுரங்கள்லேயே காணலாம். அதாவது 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து படிக்கக்கூடியதான இடம். அந்த இடத்துல அடுத்த கிராமத்துல வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெரியவர் இருந்தாருன்னா அவள்லாம் விசேஷ கல்வி. அதுக்கு முன்னாடி சாமானிய கல்வியை எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் எண் அப்படிங்கிறதான அரிச்சுவடி கணக்கையும் அரிச்சுவடி தமிழையும், தமிழ்னா அந்த மொழியையும் கத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா நம்ம பெரியவாள் வச்சிருந்தா. அந்த ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்க மறுக்காம பண்ணிட்டு இருந்தா. இப்போ அவர் வார்த்தையை மீறி யாரும் பண்றது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவனை மீறி யாரும் இந்த இங்கிலீஷ்காரன் இங்க உள்ள அவனை கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா அவனால முடியல. கிராமத்துக்குள்ள உடனே அந்த வாத்தியார் கிட்ட போய் கேட்கிறா. அப்போ இத்தனை வாத்தியாருக்கு மரியாதையை கொடுக்குறா, அதனால வாத்தியாருக்கு மரியாதையை கெடுக்கணும், அதனால அந்த சிஸ்டத்தை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சு பண்ணாள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிராமணனோ க்ஷத்ரியனோ க்ஷத்ரியனாக இருக்கக்கூடியவன், வைசியனா இருக்கக்கூடியவன், இதர பிராமணர்கள் எல்லாருக்கும் மரியாதை இருந்தது. அந்த மாதிரி இருந்த காரணத்தினால ஒரு கிராமமே கட்டுப்பட்டு இருந்தது. இந்த மாதிரி எத்தனை கிராமங்கள், எத்தனை திண்ணை பள்ளிக்கூடங்கள், எத்தனை விதமானதான ஒரு மரியாதை, அதுல எந்த விதமானதான தோஷமும் இல்லாம இருந்தது. யாரும் நான் இதரன், நீ சூத்ரன், இவன் அவளை ஒதுக்குறதோ, சூத்ரன் இவனை பார்த்து நீ பிராமணன் என்ன வசதியா பார்க்க மாட்டேங்கிறேன்னு சொல்றதெல்லாம் இவா கல்பித்தது. ஒரு 200-250 வருஷத்துக்குள்ள இவா பண்ணது. பத்தியா அவன் ஒன்ன மாத்திரம் கண்டுக்க மாட்டேங்கிறான்றதாக சொல்லி ஆரம்பித்து ஏமாற்றினது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவாளுக்கு உட்பட்டதான காரியங்களை பண்ணிட்டு இருந்தா. அந்த மாதிரி இருந்தா ஒரு ஆத்துல 2-3 பொம்னாட்டி பசங்க இருக்கு அப்படின்னா ஒருத்தர் நாம காத்தால சாப்பிடறதுக்கு முன்னாடி துணியை துவைக்கணுங்கிறது, ஒருத்தர் அதை உலர்த்தணுங்கிறது, ஒருத்தர் மடிச்சு வைக்கணுங்கிறது நியத்தமா நடக்கிறதா இல்லையா? அவளால முடியலன்னா அன்னைக்கு பண்ணுவா, வாத்துல இல்ல அப்படின்னா இன்னொருத்தர் பண்றா. இதெல்லாம் நாம இங்க கேட்கிறவாள்லயே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களான்னா ஒரு 30 வருஷம் முன்னாடி நாம போனோமானா இப்படிதான் இருந்தது. ஒரு ஆத்துல 3-4 பசங்க, ஒருத்தர் சாப்பிட்டாக்க இலையை எடுக்கணும், ஒருத்தர் எச்ச பரட்டணும், ஒருத்தர் தொடைக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஈக்குவல். அதெல்லாம் ஆத்துல இருக்கக்கூடிய பாட்டி விட மாட்டா.
அப்படின்னா திருமண் பெட்டி எனக்கு திருமண் எட்டுக்கணும் அப்படின்னா அப்படி என் தமையன்கள் எட்டு விடுவா. ஆனா திருமண் பெட்டியை நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாதான் எட்டு விடுவா, எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். திருமண் எட்டு விட்ட உடனே திருமண பெட்டியை கொண்டு போய் அங்க வைக்கணும். இதை நம்ம தான் நான் எட்டு விட்டுட்டு அவ அப்படியே போயிடுவா. அப்படிதான் அப்படி ஒரு அவளுக்கு ஏற்பட்டதான காரியங்களை உள்ளது உள்ளபடியா பண்ணிட்டு இருந்தா எந்த குறைவும் இல்லாம இருந்தது. சுகமா தர்மம் இருந்தது. நன்னா அந்த கிராமத்துல ஓடிட்டு இருந்ததான ஜலம் நதி எல்லாம் பிரவகிச்சுட்டு இருந்தது. நன்னா 3 போகம் கிடைச்சு கொண்டிருந்த நோய்கள் எல்லாம் வந்தது. கூட்டம் கூட்டமா போனா இதெல்லாமும் இருந்தது, இல்லைன்னு சொல்ல வரல அடியேன். ஆனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணுமானா செல்ஃப் சஃபிஷியன்டா சாட்டிஸ்ஃபைடா சந்தானையே இது சந்தோஷேவ புருஷஸ்ய பரம் நிதானம் அப்படின்னு ஒரு கவி சொன்னான். இருக்கிறதுலேயே பரமமான சொத்து என்னடா சந்தோஷம். சந்தோஷம்ங்கிற வார்த்தைக்கு மகிழ்ச்சி ஹாப்பினஸ்ன்னு அர்த்தம் இல்ல, சந்தோஷம்ங்கிறதுக்கு திருப்தின்னு அர்த்தம். ஏன்னா இருக்கிறத கொண்டு திருப்தி படணுமே தவிர இருக்கிறத கொண்டு சந்தோஷப்பட முடியாது, அதாவது மகிழ்ச்சி பட முடியாது. ஏன்னா நம்மளுக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையே கிடையாது, இன்னதுதான்ங்கிறது கிடையாது. 1000 ரூபாய் கிடைச்சதுன்னா 10,000 இருக்கிறவனை பார்த்து நம்மளுக்கு ஆஹா நம்மளுக்கு 10,000 இல்லையேன்னு வருத்தம் வருது. அதனால மகிழ்ச்சி என்னைக்குமே வராது. ஆனா திருப்தி வந்துடுத்துன்னா அதை காட்டிலும் வேற ஒண்ணுமே இல்லை. அதனால சந்தோஷம்ங்கிறதான சப்தத்துக்கு திருப்திங்கிறதான அர்த்தமும் உண்டு, மகிழ்ச்சிங்கிறதான அர்த்தமும் இருக்கு. இப்ப சந்தோஷேவ புருஷஸ்ய பரம் நிதானம்ங்கிறதான கொள்கையை கொண்டு நமக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிறத கொண்டு எல்லாம் பூர்வ ஜன்ம கர்மார்ஜிதமானது அப்படிங்கிறத கொண்டு அதை நாம சரியாக ஆக்குவதற்கு நாம குணவானா இருக்கணுங்கிறதான எண்ணத்துல கொண்டு நமக்கு அவ்வளவுதான். ஒருத்தர் ஆத்துல அப்பாக்கு இழுத்துட்டு இருக்கு அப்படின்னா கூட அவர் போயிடுவார் அப்படிங்கிறத அவளுக்கே தெரிஞ்சுட்டு இருந்தா. இன்னும் சுவாசம் இழுத்துட்டு இருக்கு அப்படின்வா. அது எத்தனை நாள் வரைக்கும் இழுத்துட்டு இருக்கோ அப்படிங்கிறது நம்ம கையில இல்ல. கொண்டு போய் அந்த இதுல வைக்கிறது இல்ல, அது என்ன ஐசியூல வச்சு அது ஏதோ ஒண்ணு சொல்றாள், அது போயிட்டாரா இல்லையான்னு தெரியாம அது அந்த மாதிரி எல்லாம் பண்ணது இல்ல. எல்லாமே காலானுகுணமாய் சாஸ்திரானு குணமாக நடந்து கொண்டிருந்தது. அந்த காரணத்தினால என்னமோ வைசியன் பிராமணன் கத்திரியன் வைசியன் சூத்ரன்கிற பதங்களை சொன்னாலே இந்த காலத்துல தப்புன்ற பாருங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சூத்ரன் அப்படிங்கிறதுக்கு சுச்சம் திராக் ராத்தின்னு சொல்லலாம். இன்னொருத்தன் வருத்தப்பட்டா உடனே அதை போக்கக்கூடியவன். இன்னைக்கும் நாம கிராமத்துல பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனையோ இருக்கு வெளியில, அவன் நம்மளெல்லாம் வெளி கண்ணாமே என்னன்னு பேசுறாங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா ஒரு கிராமத்துக்கிட்ட நாம போனா இல்ல வெளியே சிட்டிலேயே கூட எங்கேயாவது ஒண்ணுன்னா உடனே ஓடி வந்து கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா 4 பேர் ஓடி வராளே இன்னைக்கும். அவன் தானே இருக்கான், நம்மளால ஓடி வரான். நாம உடனே அங்க போயிட்டு மேல படலாமா கூடாதோன்னு இருப்போம். ஆனா அவ ஓடி வந்து பண்றா. இன்னொருத்தனுடையதான துக்கத்தை உடனே போக்கணுங்கிறதான எண்ணம் கொண்டவன், அவர்களினுடைய துக்கத்தை போக்குவதற்காக தான் எவ்வளவு கூட சிரமப்படக்கூடியவன். வசத்தியானதான நாம அது எம்பெருமானுடைய பரமாத்மாவினுடைய திருவடிகளில் இருந்து வந்தவன் அப்படிங்கிறது. ஆனால் அவளுக்கு கொஞ்சம் சுத்தம் போராது. சுத்தம் அப்படிங்கிறது இந்த காலத்துல சொல்றாளே, அது என்ன கோவிட் வந்த பொழுது அந்த கிருமிகள் எல்லாம் நம்ம கையில எல்லாமே அத்தனை விதமான கிருமிகள் எல்லாம் என்னைக்குமே எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கான். அந்த கிருமிகள் உள்ள வரக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான் எப்பொழுதும் கையலம்பி நாம உள்ளுக்குள்ள காரியங்களை பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் பாத்திர தொட்டாச்சா கையலம்பணும், இந்த பாத்திரத்தை தொட்டாச்சா கையலம்பணும், பணைய காலத்தை தொட்டாச்சா கையலம்பணும் அப்படிங்கறதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம்னா கொஞ்சமாவது அந்த கிருமிகளை நாம குறைக்கலாம். இதை நாம கோவிட் காலத்துல பார்த்தோம். அந்த ஒரு தூய்மை சுச்சி அவன் என்ன பண்ணுவான், கிராமத்துல இதுல எல்லாம் பாக்குறோம், கிராமத்தான் வருவான், அவன் காவேரியில வந்து குளிப்பான். ஆனா தான் எடுத்துன்னு வந்திருக்கிறதான வேஷ்டியை கட்டின்னு வந்திருக்கிறதான லுங்கியோ வேஷ்டியோ அதை அப்படியே கரையில வைப்பான். அவன் பாட்டுல அவன் கட்டின்னு வந்திருக்கிறதான ஜட்டியோட குளிப்பான். குளிச்சுட்டு தவறாம அந்த சூரியனை பார்த்து என்னமோ கை கும்பிடுவான். மறுபடியும் அதே வேஷ்டியை கட்டின்னு போயிடுவான். என்னடா அது, இது வந்து ஏற்கனவே விழுத்து போட்டதாச்சே, இதுக்கு தீட்டோ விழுப்போ அதெல்லாம் அவனுக்கு தெரியாது பாருங்க. மறுபடியும் அதுல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அவனுக்கே வரும் பாருங்க. இந்த கிருமிகளை போக்குறதுக்காகத்தான் எல்லாமே ஏற்பட்டது. ஆனால் அது ஆச்சாரபரமா எடுத்துட்டு போனோம் அப்படிங்கறதுனால அவனுக்கு அந்த சுச்சி அந்த தூய்மை கொஞ்சம் போராது. அப்படிங்கிற காரணத்தினாலதான் அவனை இதர கர்மாக்கள் பழைய வசத்தியான கர்மாக்கள் 4 பேர் சேரக்கூடியதான இடங்கள் அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப சுலபமா கிருமிகள் தொற்று வந்துடுங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி வச்சாலே தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஆனால் இதுகளெல்லாம் நாம இன்னைக்கு சொல்லி மாளாது, சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நம்மடவா இருக்காளான்னு கேட்டாக்க அப்படி அதுக்கு பதில் இல்லாத காரணத்தினால்
ஒரு காலத்துல இது எல்லாவற்றையும் அவ பரிபாலனம் பண்ணக்கூடிய அளவுல இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரி 4 பேர் அவ வாழ்க்கை என்னென்ன கர்மாக்கள்ங்கிறத சாஸ்திரம் காண்பிச்சது. பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாம் ச யதாக்ரமம் ஸ்வமேகாக்ரமதிர்பூத்வா ஸ்ருணு தர்மான்மயோதிதான். என்னாலே சொல்லப்படக்கூடியதான பிராமண க்ஷத்ரிய வைசி சூத்ரர்களாகிறதான 4 வர்ணங்களுக்கும் ஏற்பட்டதான தர்மங்கள் என்னவோ அதையெல்லாம் நான் சொல்றேன். ஏகாகிரமதிர்பூத்வா, நல்ல ஒன்றிய மனச கொண்டவனாய் கேட்டுக்கொள்ளுவாயாக சகரா அப்படின்னு காண்பிக்கிறார். தானம் தத்யாத் யஜே தேவான் யஜ்ஞை ஸ்வாத்யாய தத்பரஹ நித்யோதகி பவேத் விப்ரஹ குர்யாத் சாக்னி பரிக்ரஹம். இப்போ பிராமண தர்மங்களை சொல்றார். என்னென்ன அப்படின்னார். தானம் தத்ய, பிராமணன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஷட்காரிய நிரத்தன், 6 காரியங்கள். என்னென்ன அப்படின்னா யஜன யாஜனம், தான பிரதிகிரகம், பఠன பாடனம். இந்த 6 பண்ணலாம். இந்த 6 தான் அவன் பண்ணணும். என்னன்னா யஜன யாஜனம், தான் யாகம் பண்ணலாம். இன்னொருத்தர் யாகம் பண்ணறதுக்கு கூட இருந்து ரித்விக் ஸ்தானத்துல இருந்து அதை நடத்தி கொடுக்கலாம். யாஜனம் பண்ண வைக்கலாம். பఠனம் பாடனம், தான் படிக்கலாம். வேதாதி சாஸ்திரங்களை தான் படிக்கலாம். பாடனம், பிறருக்கு அவற்றை படிப்பிக்கலாம், அவர்கள் சொல்லிக் கொடுக்கலாம். தானம், தான் பற்றவாளுக்கு தானம் கொடுக்கலாம். பிரதிகிரகம், அவ இன்னொருத்தர் கொடுத்தான்னா வாங்கிக்கணும், அவ கொடுக்கறத வாங்கிக்கிறது அப்படிங்கிறது. இது தான பிரதிகிரகத்தை பத்தி பேசினா அது கொஞ்சம் ஜாஸ்தியாக போகும். இதுல என்னன்னாக்க தானம்ங்கிறத ஒரு பிராயஷ்சித்தமா கூட சொல்லியிருக்கு. அதாவது ஏதோ ஒரு பாபம் பண்ணியிருக்கான், அந்த பாபத்தை போக்கிக்கிறதுக்காக இவன் தானம் பண்றான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த பாபத்தை தன்கிட்ட இருந்து அவன் ஒழிச்சு கட்டுறான். ஆனா அது வாங்கிக்கிறவன் கிட்ட வருமே அப்படின்னா ஆமாம் வரும். ஆனா பிராமணால் தான் வாங்கிக்கணும்னு சொல்லி இருக்கேன்னார். ஆமாம், ஏன்னார் அவள் தான் தன்கிட்ட வந்ததான அந்த பாபத்தை எப்படி தொலைக்கணும்னு தெரிஞ்சவா. கார்த்தால ஒரு தனிக்கர் ஒருத்தர் கூப்பிட்டு 9 மணிக்கு ஆத்துக்கு வந்து ஏதோ ஒரு தானத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னா அந்த தானத்தை வாங்கின்ற உடனே மத்தியானம் 12 மணிக்கா இவர் தீர்த்தாமாடிட்டு மத்தியானிக ஸ்நானம் பண்றச்சு அசதாஞ்ச பிரதிகிரஹ ஸ்வாஹா அப்படின்னு பிராசன மந்திரத்திலேயே வருது. அசத்துக்கள் கிட்ட இருந்து அசத்தான முறையில சரியாக இல்லாத முறையில வந்திருக்கக்கூடிய செல்வத்தை எந்த நான் பெற்றிருந்தேனோ அந்த பிரதிகிரகத்தினால ஏற்பட்டதான பாப்பமும் எனக்கு கழிய கடவுதுன்னு ஒரு 2 மணி நேரம் அவர்கிட்ட இருக்குமோ என்னவோ அந்த சமயத்துல மாத்தியானிக ஸ்நானத்துல இது மாத்தியானிக மந்திரத்துல அது ஒழிஞ்சு விடுறது. அதுக்கப்புறமா மத்தியானம் ஒருத்தர் சாப்பிட்டு ஆத்துல உட்கார்ந்து இருக்கிறச்சே ஒருத்தர் வந்து ஏதோ ஒண்ணு கொடுத்தார் அப்படின்னா சாயங்கால வேலை சந்தியாவந்தனம் பண்றச்சே அதெல்லாம் அந்த பிராசன மந்திரத்துல அதெல்லாம் போயிடுறது. ராத்திரி வேளையில ஏற்பட்டதெல்லாம் அடுத்த நாள் கார்த்தால பண்ணக்கூடியதானதுல இப்படி சந்தியாவந்தனத்துல புரோக்ஷணம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா சூரியஷ்டமாமன்யுஷ்ட அக்னிஷ்டமாமன்யுஷ்டங்கிறதாகலாம் ராத்திரி பகல் மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி சாயங்காலம் பகல் இந்த 3 வேளைகள்லையும் சொல்லக்கூடியதான இந்த பிராசன மந்திரங்கள் ஒரு துளி ஜலத்தை கொட்டிண்டு கையில சேர்த்துண்டு அதுக்கப்புறமா அதுக்கு மந்திரத்தை சொல்லி அதை நாம பண்ணுவோமானா அந்தந்த வேளையிலே செய்யப்பட்டதான பாப்பங்கள் போயிடும். இது யாரு? பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன் 3 பேரும் இத பண்ணுவா. ஆனா தானத்தை இவன் மாத்திரம்தான் வாங்கிக்கணும்னு இருக்கு. ஏன்னா அவனுக்கு வேதத்தை சொல்லலாம். அந்த வேதத்திலேயும் இந்த மாதிரி என் மனசா வாச்சா அப்படிங்கிறதான மந்திரங்கள் எல்லாம் இருக்கு. அந்த மந்திரங்களாலே ஏற்பட்டிருக்கக்கூடியதான என்னென்ன விதமானதான பாபங்கள் உண்டோ அவைகளினுடையதான நாஷ் இந்த 6 தவிர எதையும் பண்ணக்கூடாது அவன் அப்படின்னே சாஸ்திரம். அவனுக்கு ஷட் கர்ம நிரத்தன், 6 கர்மாக்களிலேயே ஈடுபட்டிருக்க வேண்டியவன் அப்படின்னு ஆயிடுச்சு. அதனாலதான் இன்றைக்கும் ஏதோ ஒருத்தர் பாடம் சொல்ற மாதிரியான ஒரு பிராமணனுக்கு அந்த வேலையை அமைஞ்சிருந்தார். அவருக்கு பிராமணியத்துக்கு சேர அந்த வேலை கண்டு. அதனாலதான் வாத்தியாரா இருக்கிறது நிறைய பிராமணாள்லாம் வாத்தியாரா இருக்கிறது பண்றாள் அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கு அது ஸ்வத பிராப்தமான தர்மம்.
அந்த தர்மத்திலேயே அவளால இருக்க முடியும், அவளால சிறக்க முடியும், சிறந்து பண்ண முடியும். அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஆறும் தானம் தத்யாத் யஜேத் தேவான், தானத்தை கொடுக்கலாம், தேவதைகளை யாகம் பண்ணலாம், யாகம் யஜ தேவ பூஜாயாம் அப்படின்னு தாத்து. அதனால யஜேத் தேவான் யஜ்ஞை ஸ்வாத்யாய தத்பராஹ, யாகங்களாலே தேவதைகளை பூஜை பண்ணலாம். ஸ்வாத்யாய தத்பராஹ, எப்பொழுதுமே தன்னுடையதான வேதத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். நித்யோதகி பவேத் விப்ராஹா, நித்யோதகின்னா எப்பொழுதுமே உதக்கத்தை உடையவனாய், உதக்கம்னா தீர்த்தம், நித்யோதகி அப்படின்னா எப்பொழுதும் தீர்த்த சம்பந்தத்தை உடையவனாய். அப்படின்னா ஸ்நான தர்ப்பணாதிக்கம், ஜலத்துல பண்ண வேண்டியதான கர்மாக்கள் தர்ப்பணம் முதலியவற்றையும் அதற்கு முன்னாடி பண்ண வேண்டியதான ஸ்நானத்தையும், ஸ்நான மூலாக கிரியா சர்வா, எல்லா காரியங்களையும் ஸ்நானத்தை பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸ்நானத்தையே அடிப்படையாக கொண்டவை எல்லா கர்மாக்களும் அப்படிங்கிறது. இன்னைக்கு பார்த்தேன், இப்ப காத்தால பார்த்தேன், ஏதோ ஒரு பையன் யாரோ ஒருத்தர் பதில் சொல்றா, பிளாரன்ஸ்ன்னு அவளுக்கு பேரான், அவ பதில் சொல்றா. என்ன சொல்றான்னா, அந்த பையன் என்ன கேள்வி கேட்டிருக்கான்னா, இது பல வகைப்பட்ட குளியல்கள் இருக்கே, அதை பத்தி எனக்கு சொல்லுங்கன்னு ஒரு குழந்தை கேட்கறது. அதுக்கு அந்த பிளாரன்ஸ், இது வாஸ்தவத்துல ஒருத்தர் கேள்வி பதில் இருக்கிறது. அதுக்கு பிளாரன்ஸ்க்குன்னு அவ சொல்றா, வாரத்துல 2-3 நாள் தீர்த்தமாடினால் போறோம், குளிச்சா போறோம் அப்படின்னு இருக்கு. ஜலத்தை வேஸ்ட் பண்ணாம 2-3 நாள் குளிச்சால் அப்படிங்கிறது. என்னன்னா, நாம ஏதோ இன்னைக்கு வரைக்கும் ஓடின்னு இருக்கு, இதர எல்லாம் கூட நித்தியம் குளிக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, குளிக்கிறதுனால சாரீரகமானதான சோர்வுகள் போகிறது, மனசுல ஒரு உல்லாசம் ஏற்படுறது. அதுக்கப்புறமா நாம கண்ணை மூடிண்டு ஏதோ ஒரு தேவதைய ஒரு க்ஷணமோ 2 க்ஷணமோ என்னமோ ஒண்ணு பண்ணா கூட அதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய மனசு ஒன்றுகின்றதுங்கிறத பார்த்துண்டு, அதனால அவளுக்கு பலன் ஏற்படுற காரணத்தினால பிராமணனுக்கு இதரால் எப்படியோ எல்லாருமே குளிக்கணும் தான். ஆனால் நிச்சயமா பிராமணன் நித்யோதக்கமா இருக்கணும். அதாவது ஜலத்திலே இருப்பவனாய், அதாவது ஜலத்துக்கு பிராதானியம் கொடுத்தவனாய், ஜலத்தை சாதாரணமாக போய் சொல்லாமல் இதுல எல்லா தேவதைகளும் இருக்காள் அப்படிங்கிறதாக பிரார்த்திக்கிண்டு, போவை சர்வா தேவதாக, எல்லா தேவதைகளும் ஜலத்துல இருக்கிறதுனாலதான் கையை அலம்பிண்டா சுத்தம், அது ஜலத்தினால அப்படின்னா. ஏன்னா எல்லா தேவதைகளுக்கும் ரூபமா இருக்கக்கூடிய ஜலம் நாம கையை அலம்பிண்டோம்னா சுத்தமாக ஆக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த 6 கர்மாக்கள் தானம் தத்யாத்யஜே தேவான் யஜ்ஞை ஸ்வாத்யாய தத்பராஹ நித்யோதகி பவேத் விப்ராஹ, நித்தியம் தர்ப்பணம் பண்றது அப்படின்னார். தேவரிஷி காண்டரிஷி பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறதான ஒரு தர்ப்பணம் தன்னுடையதான தேவதைகளுக்கும் ரிஷிகளுக்கும் தன்னுடைய பித்ருக்களுக்கும் இன்னைக்கு பூமியில நாம் இருக்கிறதுக்கு இவாள்லாம் காரணம் அப்படின்னு அவளுக்கு தர்ப்பணம்ன்ற வார்த்தைக்கே திருப்தியை ஏற்படுத்துறது அப்படிங்கிறதான அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, நித்தியமே நாம ஆதார சக்தியாதி தர்ப்பணம் அப்படின்னு ஆதார சக்தின்னு ஆரம்பிச்சு ஒரு 96 தர்ப்பணங்கள் இருக்கு. அது பழக்கத்துல வந்துடுத்துன்னா அது நித்தியமா அந்த பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி எழுதி இருக்கான் அப்படிங்கிறதான ஸ்ரீவைகுண்ட பரிசரத்தை சொல்லி கொடுக்கக்கூடியது. அதனுடைய மொத்தம் அதை தெரிஞ்சுட்டா நம்ம ஸ்ரீவைகுண்டத்தை இங்க இருந்தே அனுபவிக்கலாமாக இருக்கும். அதை நாம பண்ணணும். அதெல்லாம் தர்ப்பணங்கள் தான். அதாவது திருப்திக்காக, தேவதா திருப்திக்காக பண்ணக்கூடியது. இப்படி நித்யோதகின்னா ஜல சம்பந்தமான செயல்களை செய்பவனாய் விப்ராஹா குர்யாத் அக்னி பரிகிரகம், அக்னி பரிகிரகம் குர்யாத், ஸ்மிருதிகளிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான அக்னி சம்பந்தமான காரியங்களை அவரவர்கள் அவசியமாக அனுஷ்டிக்க வேண்டும். உபாசனாதிகள், நித்யாக்னிஹோத்திரம் பண்றது, இந்த மாதிரியாக என்னென்ன உண்டோ, தர்ஷ பூர்ணமாசம் பண்றவாளா இருக்கிறது, இதெல்லாம் அந்த காலானுகுணமா பண்ண வேண்டியது. இதுல நித்தியமா பண்ண வேண்டிய உபாசனாதிகளை பண்ண வேண்டும். விருத்தியர்த்தம் யாஜயே சான்யான் அன்யான் அத்தியாபயே ததா குர்யாத் பிரதிகிரகாதானம் சுக்லார்த்தான் நியாயதோ த்விஜாஹ. ஒரு பிராமணனானவன் விருத்தியர்த்தம் தான் வாழறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது சேவா ஸ்வவிருத்தி ராட்சியாதா, இன்னொருத்தனுக்கு கைகட்டிண்டு ஊழியம் பார்க்கறதுங்கிறது நாய் பொழைப்பு அப்படின்னு யாரோ ஒருத்தர் வருத்தப்பட்டு எழுதியிருக்காரு. என்ன அர்த்தம்னா,
இன்னொருத்தன் கிட்ட கை கட்டிண்டு இருக்கா மாதிரியானதான காரியத்தை பண்ணக்கூடாது. அப்ப அவன் என்ன பண்ணணும்? ஒரு பிராமணன் விருத்தியர்த்தம் தன்னுடையதான ஜீவிதத்தை நடத்துறதுக்காக யாஜையே பிறரை யாகம் பண்ண வைக்கலாம். ராஜா யாகம் பண்றான் அப்படின்னா இது இப்படி யாகம் பண்ணணும்னு கூட இருந்து அவனுக்கு இருந்து அவன் 4 நாள் 5 நாள் எவ்வளவு யாகம் நாளோ அது கூட இருந்துட்டு இவனை பிரகஸ்பதியாகவோ ஏதோ ஒரு ஸ்தானத்துல வரிச்சுண்டு அதுக்கு ஏதோ பைசா கொடுக்க போறான். அதனால விருத்தியர்த்தம் யாஜையே சான்யான் தன்னுடையதான விருத்திக்காக பிறர்களை யாகம் பண்ண வைக்கலாம். அந்யான் அத்தியாபயே ததா தன்னுடைய பிராமண குலத்துல இருக்கக்கூடியவாளோ கத்திரியனோ வைசியனோ அந்த மாதிரி அவளுக்கு இருக்கக்கூடிய சம்ஸ்காரமா இருக்கக்கூடியவாள் உபநீத அதாவது உபநயன சம்ஸ்காரமானவாளுக்கு அத்தியனம் சொல்லி வைக்கலாம். இல்லையானா அது வேதம் மாத்திரம் இல்லை, என்னமோ பாட்டாதிகள்லாம் கூட சொல்லலாம். குறியாத் பிரதிகிரகாதானம் பிரதிகிரக ஆதானம் தான் பிறர் கொடுக்கக்கூடியத அவன் வாங்கி கொள்ளலாம். ஆனா என்னன்னா ரொம்ப அற்புதமானதான பதம் சுக்லார்த்தான் நியாயதோ த்விஜாஹா வாங்கிக்கிறதான செல்வம் சுக்லார்த்தமா இருக்கணும். நாம சொல்றோமே பிளாக் மணி அப்படின்னு அதை ஒயிட் ஆக்கினான் அப்படியே இருப்பாருங்க. சுக்லார்த்த அர்த்தம்னா வெல்த் செல்வம், சுக்லார்த்த அப்படின்னா ஒயிட் வெல்த் அதாவது வெள்ளையானது, அதாவது தோஷமற்றது, அதாவது கருப்பு பணம் இல்லாதது. அப்போ வெள்ளையான பணங்களை வெள்ளையான செல்வங்களை நியாயத்தாக அதுவும் நியாயமுறைப்படியே ஒரு பிராமணன் வாங்கி கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னாச்சுன்னா இன்னொருத்தன் பண்ணி இருக்கக்கூடிய தப்பான வழியில ஈட்டின பணத்தை வாங்கி கொள்ள கூடாதா அப்படின்னார். வாசமா வந்தா வாங்கிக்கணும், ஆனா உனக்கு அது நன்னா இன்னொருத்தனை அடிச்சு ஒலையில போட்டு வந்திருக்கிறதா இருந்தா அது அவசியமா வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னு எப்பொழுதுமே சொல்ற வழக்கம். ஆத்துல கூட சொன்னது. நடுவுல ஒரு வாட்டி எலெக்ஷன் பொழுது என்ன பண்ணா, எல்லாருக்கும் டிவி தரா அப்படின்னு சொன்னான். யார் யாருக்கெல்லாம் கார்டு ஹோல்டர்ஸோ அவளுக்கெல்லாம் டிவி தரா அப்படின்னு. ஆனா நம்மாத்துல வாங்கல. ஏன் வாங்கல அப்படின்னா அவன் கொடுக்குற டிவி எங்க இருந்து வந்திருக்கு? அவன் என்ன அவன் சம்பாதிச்சு கொடுத்தானா? அவன் கட்சி பைசால கொடுத்தானா? அதுலயே எல்லா மக்களினுடைய பைசா. அந்த மக்களினுடைய பைசா எப்படி வந்தது? முக்காவாசி பணம் அது கள்ளுக்கடை சாராய கடையிலேருந்து வந்தது. அப்ப இன்னொருத்தனை குடிக்க வச்சு அவன் குடும்பத்தை ரோட்ல நிக்க வச்சு அவளை கஷ்டப்படுத்த வச்சு அதை ஒரு சம்பாத்தியம்னு காமிச்சுண்டு அதுல தான் ஜெயிக்கிறதுக்காக ஒருத்தன் ஒரு காரியம் பண்ணுவான்னா அது சுக்லம் இல்ல, அது கொஞ்சம் கூட வெளுப்பு இல்ல, அது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. வாஸ்தவத்துல சொல்ல போனா இந்த எந்த ஒரு கவர்மெண்ட்ல இருந்து எதை வாங்கினாலும் அப்படிதான், எல்லாமே கிருஷ்ணமா தான் இருக்கும். சிலதெல்லாம் நம்மளால பிரத்யட்சமா வேண்டாம், ஆப்ஷனலா இருக்கிறதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடலாமோ இல்லையோ. எதுக்கு சொல்றேன்னா இங்கேயே அந்த நாள்ல பராசர மகர்ஷி காண்பிக்கிறார், டேய் நல்ல பணத்தை வாங்கிக்கணும் தானத்துல. நாம எங்கேயாவது எதிர்பார்த்திருப்போமா ஒயிட் பிளாக் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும்ன்றதோ இருக்கு பாருங்க. குறியாத் பிரதிகிரகாதானம் சுக்லார்த்தான் நியாயதோ த்விஜா அது கூட நியாயத்தாக நியாயமான முறையில. நியாயமான முறைன்னா திருப்பி நாம சொல்லணுமான்னா நான் பல வாட்டி இங்கேயே கூட சொல்லியிருக்கேன், எத்தனை இடங்களையும் சொல்லியிருக்கேன். நம்ம தேசம் எப்படிப்பட்டதான தேசம்? குட்சர்னு ஒரு மகர்ஷி. அந்த குட்சர்ங்கிறவர் ஒரு சிஷ்யர். அவர் வரதந்துங்கிறவருடைய சிஷ்யர். வரதந்து கிட்ட படிச்சுட்டு இருக்கார். அன்னைக்கு இது ரகு மகாராஜா ஆண்டு புரிஞ்சுட்டு இருந்ததான காலம். இன்னும் தசரதனே வரல. ரகுவினுடைய காலம், ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்த காலம். அப்போ அந்த வரதந்து கிட்ட இவர் குட்சர் சர்வார்த்த கிரகணம் பண்ணார். அவருக்கு படிப்பு முடிஞ்சுடுத்து. படிப்பு முடிஞ்ச உடனே ஆச்சாரியனிடத்துல வேதமனுச்சி ஆச்சாரியோம் தேவாசினம் அனுசாஸ்தின்னு இருக்கோ இல்லையோ, அந்த அனுசாசனத்திலே என்ன சொல்றார்? சத்யம் வத தர்மம் சர சுவாத்தியாயான் மா பிரமதா ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்து மாவியவச்சேட்சின்னு இருக்கு பாருங்க. ஆச்சாரியனுக்கு வேண்டியதான செல்வத்தை கொடுத்து அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கணும் அர்த்தம் அதுக்கு. அப்போ தட்சிணை தான், அதாவது குரு தட்சிணைய கொடுக்கணும். அது கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. ஆச்சாரியன் கிட்ட இவர் இவ்வளவு நாள் அதுவும் அந்த காலத்துல குரு தட்சிணை ஏன் அவசியமா கொடுத்தே ஆகணும்னா, இந்த பையனை ஆத்துலயே வச்சுட்டு அவனுக்கு சாதம் தளிய பண்ணி போட்டு சாதம் பண்ணி அவனுக்கு நித்தியமா அவனுக்கு உடம்பையும் வளர்த்து ஞானத்தையும் வளர்த்து கொடுத்தவர். அதனால அவருக்கு ஏதாவது கைமாறா பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த குட்சர் வரதந்து கிட்ட போய், ஆச்சாரியரே அடியனை இவ்வளவு நாளா ஆத்துல வச்சு பரிபோஷிச்சு ஞானத்தையும் உடம்பையும் ஊட்டி வளர்த்து கொடுத்திருக்கிறீர்கள்,
இப்போ அடியேன்னு உமக்கு என்ன குருதட்சிணை பண்ணணும்னு. எல்லாம் யாரு, எல்லாம் வெறும் பணமே இல்லாத கூட்டம் தானே, அதெல்லாம் வெறும் தபஸ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தவா. அதனால வரத்தன் தூக்கி இவருடைய நிலைமை தெரியும். பணக்கார ஆளா இருக்கக்கூடிய வாழ்க்கை அவ கேட்பா. ஏன்னா அவ அடுத்தது சிஷ்யால அந்த அந்த பாடசாலையை நடத்தணுமோ இல்லையோ, அதனால அவ கேட்பா. ராஜாக்கள் சிஷ்யர்களா இருந்தான்னா அவள்கிட்ட கேட்பா. இவர் கேட்டார், இவர் சாதாரணமான ஏழை பிராமணர் அப்படிங்கிற காரணத்தினால குச்சரை பார்த்து அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்பா போயிட்டு வாங்க. ஆனா இவருக்கு மனசு வலிக்கிறது, குத்துறது. இவ்வளவு நாளா நமக்கு சாதம் பண்ணி போட்டு எல்லாத்தையும் பண்ணிருக்கிறவர், அவர் வேண்டாம்னு சொல்லிட்டா ஒரே வார்த்தையில் திரும்பி வந்துடலாமா அப்படின்னு நிர்பந்தத்தினால இல்ல அவசியம் ஏதாவது ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். வேண்டாண்டா அப்படின்னார். வேண்டாம்பான்னது வேண்டாண்டான்னாச்சு. வேண்டான்னு சொல்றேன் அப்படின்னார். நாலாவதாட்டி ஆச்சாரியனுக்கு கோபம் வந்துட்டான். அதனால அவர் தெரியும் கோபம் வந்துட்டுன்னு நாம சொல்றோமே தவிர அவர் தெரியும் என்ன நடக்க போறதுன்னு. இந்த குச்சனினுடைய மகாத்மியத்தை தெளிவிக்கணும் அப்படிங்கறதான எண்ணமா கூட இருக்கும் அவருக்கு. அவர் என்ன சொல்லிட்டார், 16,000 பொற்காசுகளை எடுத்துட்டு வாங்க, பொண்ணு எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டார். 16,000 பொண்ணு. இது இவ்வளவு படத்தெல்லாம் அவ எண்ணியே பார்த்தது இல்லை, எங்க பார்த்திருக்கிறது. அதனால ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா. என்னடா இருக்கவே இருக்கான், கேட்டதை காட்டிலும் அதிகமா கொடுக்கக்கூடியதான ரகு மகாராஜா, அவன்கிட்ட போய் இந்த மாதிரி 16,000 பொண்ணு எனக்காகவா கேட்கிறேன், நான் இந்த மாதிரி படிச்சேன், எங்க ஆச்சாரியனுக்கு குருதட்சிணை வேணும், அவர்கிட்ட கேட்டேன், அவர் இதை கொடுக்க சொன்னார், அதனால நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணுதான் பண்ண போறான், இருக்கா ரகு மகாராஜா, நம்மளுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு ரகுவினுடையதானா இதுக்கு போறார், சபைக்கு போறார். ரகு இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, நல்ல தேஜஸ்வியா ஒரு சின்ன பையன், படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்காரு, ஒரு 18-19 வயசு பையன் வர்றார். அவர் ரகு இவரை பார்த்த உடனே வரவேற்கிறான். எப்படி வரவேற்கிறான்னா, ராஜா வரவேற்கிறதா இருந்தா எப்படி வரவேற்பான், அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் ஆசனம் எல்லாம் கொடுப்பானோ இல்லையோ, என்ன பண்ணுவான், வாங்குவாங்கோன்னு சொல்லி வேகமா வாசல்ல போய் ஒரு உடனே அர்க்கிய பாத்தியாதிகள் எடுத்துன்னு வாங்கோன்னு சொன்னா வேலைக்காரால் எல்லாரும் உள்ள போய் தங்கமயமான பெரிய தாம்பாளத்துல தங்க வட்டில்ல தீர்த்தத்தை வச்சு, அதே மாதிரி நல்ல அத்தியுதமானதான பழுத்த பெரிய பழங்கள் முதலியவற்றை எடுத்துட்டு வந்து கொடுத்து, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடியதான வசதியானதான மாடுகள்ல இருந்து கிடக்கப்பட்டதான தங்கமயமான பாத்திரத்துல வைக்கப்பட்டதான பாலை கொடுத்து, என்னவோ அதுல கொடுப்பாளோ, பாலோ கிலோ என்ன கொடுக்குறாளோ, இல்ல பானகத்தை கொடுக்கறான்னா பானகம், இல்ல என்ன கொடுக்குறாளோ அதை கொடுக்கறது. அதுக்கப்புறமா அவரை உட்கார வைக்கிறது, அவரோட திருவடி சோதனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை தன்னுடைய தலையில புரோட்சிச்சுண்டு அவர் அந்த ஆசனத்தை தங்கமயமான ஆசனத்துல உட்கார வைக்கிறது. இதெல்லாம் தானே பரபரப்பா சம்பிரமத்தோட பண்ணணுமே. கிரகம் உபகத்தே சம்பிரம விதினர். இப்படி ஒருத்தன் தம்ம ஆத்துக்கு வந்தானா, அதுவும் நன்னா படிச்சுட்டு இப்ப நன்னா இளம் சூரியன் மாதிரி பிரகாசமா வந்திருக்கக்கூடியதான இந்த பையனை பார்த்தா அவனுக்கு அத்தனை விதமானதான உபச்சாரங்களையும் பண்ணணும்னு தோணுறதோ இல்லையோ, அப்படி தோணுமே. ஆனா இப்ப குச்சர் வந்து உடனே வாங்குவாங்கன்னு அந்த இதுல ஒரு குறைவும் இல்லை, சம்பிரமமா பரபரப்பா அவன் பண்றான். ஆனா அவன் கையில இருக்கக்கூடியதான பாத்திரம் பார்த்தா வெறும் மண் சட்டியா இருக்கு. அந்த மண் சட்டி மண் பாத்திரத்துல அர்க்கிய பாத்தியாதிகள் எல்லாம் இருக்கு. இவர் புரிஞ்சுட்டார், இங்க ராஜா ஏதோ நொடிச்சு போயிருக்கான் போல இருக்கு, இவனை கிட்ட போய் நாம இவ்வளவு பொண்ணு வேணும்னு கேட்டா அவன் பாவம் மனசு வலிக்கும், கொடுக்க முடியலையேன்னு வருத்தப்படுவான். அதனால இவன்கிட்ட கொடுக்க கூடாது. சுகிருதப்பி ந யாச்சிய கிருஷதானாகான்னார். சுகிருத்தாகவே இருந்தாலும் நண்பனாகவே இருந்தாலும் அவன் நொடிச்சு போயிருக்கான், கிருஷதனா இருக்கான்னா அவன்கிட்ட போய் தானம் கேட்காத. கேட்டு அவன் கொடுக்கா, ஐயோ இவன் கேட்காதவர் கேட்டிருக்காரு கொடுக்க முடியாம போயிடுதேன்னு நொறுங்கி 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 போயிடுவான் அப்படின்னு. அதனால இப்ப குச்சர் வந்தார், ஒண்ணும் இல்லை இந்த பக்கமா போறதுக்காக வந்தேன், அதாவது உங்களுடையதான ராஜாவை ஒரு வாட்டி பார்த்துட்டு போலாம்னு வெறுமைதான் வந்தேன் அப்படின்ட்டு. ராஜாவுக்கு தெரியாது, அவள்லாம் எல்லாம் ராஜாக்கள்லாம் இங்கிதஜ்ஞாச்ச கோசலாகா இல்லையா, அவளை புரிஞ்சுட்டு வெறுமை எல்லாம் பெரியவா வரவே மாட்டான். சும்மா இந்த பக்கமா போனேன் அப்படின்னு நாம எல்லாம் பக்கத்தாத்துல எழுத்தாத்துல எல்லாம் நுழைஞ்சிட்டு போறோமே அந்த மாதிரி போவாளா என்ன. அப்ப அவருக்கு தெரியறது இவன் ஏதோ காரியத்தோட தான் வந்திருக்காரு அப்படின்னு. அவன் நிர்பந்தப்படுத்துறான், இல்ல அவசியமா நீங்க வந்து அகாரணம் நோபயாந்தி உபாயாந்தி, அதாவது காரணம் இல்லாம பெரியவாள்லாம் வரமாட்டா, அவசியமா தேவர் இது என்ன இங்க வந்திருக்கிறதுக்கானதான பலன் என்னன்னு சொல்லணும். அப்படியேன் ரொம்ப புனிதமானேன் தேவருடைய திரு ஆகமத்தினால என்ன விஷயம்னு சாய்க்கான்னார். அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தார், ஆனா முடியல, மறைக்க முடியல. ராஜாவினுடையதான அந்த அதிதி சத்கார கிருத்தமானதான ஒரு பிரேமையினால கட்டுப்பட்டவரா இல்ல, நான் வரதந்துவினுடைய சிஷ்யன், அவர்கிட்ட சர்வார்த்த கிரகணம் பண்ண, இப்ப அது முடிஞ்சு போயிடுத்து, குரு தட்சிணைய வேணுமேன்னு கொடுக்கணுமேன்னு கேட்கிறேன், அவருக்கு வேண்டாண்டாப்பா ஒண்ணும்னு சொன்னார். நான் நிர்பந்தம் பண்ணி கேட்டதுக்கு கோபத்தோட அவர் 16,000 பொல்காசு எடுத்துன்னுவான்னு சொல்லிட்டார்.
அதுக்குதான் உன்கிட்ட இருக்குமேன்னு வந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியறது இங்க ஒண்ணுமே உன்கிட்ட இல்லைன்னு. அதனால நான் வேற இடத்துல வெளி இடத்துல போய் பாத்துக்கிறேன். இத ஒரு ராஜா கேட்டு இருப்பானோ, ஒரு பரம தர்மீட்டனான ராஜா கேட்டு இருப்பானோ? பின்ன அவன் என்ன சொன்னான்னா, அது என்ன சுவாமி, பலியும் இத சொல்றான், வாமன பெருமாள்கிட்ட பலியும் சொல்றான். என்கிட்ட ஒருத்தர் வந்துட்டு இங்க கிடைக்கலன்னு இன்னொருத்தர் கிட்ட போனா, இல்ல இங்க கிடைச்சது போறல அப்படின்னு இன்னொரு இடத்துல போனா அது பெருத்த அபமானமாச்சே. அப்புறமா எங்களுக்கு எல்லாம் வதான்யன், தானசீலன், நன்னா தானம் பண்றவன் அப்படிங்கிற பட்ட பெயர்கள் எல்லாம் என்னத்துக்கு? அதனால தேவர் இது அவசியமா இரும். தேவருக்கு நாளைக்கு அடியேன் ஏற்பாடு பண்றேன். நீ ஒரு நாள் அடியனுக்காக, மற்ற நாள்லாம் இருந்தா உடனே கேட்டதை காட்டிலும் அதிகமா கொடுப்பான். இன்னைக்கு அடியனுக்காக ஒரு ராத்திரி தங்குவோம். இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்க இரும், சந்தியாவதனம் பண்ணும், குளம் இருக்கு, சந்தியாவதனம் பண்ணும், அங்க எல்லாம் மாத்தியானியும் எல்லாம் பண்ணும். இந்த வேலைக்கு ஏதோ ஒரு சாத்து சாதம் நான் போட்டு விடுறேன் இல்லையா? இப்படிதானே இருந்துருவோம். கிராமத்துல எத்தனை பேர் நம்ம பார்த்திருக்கோம். எத்தனை பேர் அவ பார்த்துட்டு திடீர்னு ஒருத்தர் வந்துருவா, இவாளை பார்த்துட்டு அவ கிளம்பி போயிடலான்னு பார்ப்பா. ஆத்துல இன்னைக்கு பெருமாள் ஆராதனை இங்கதான் ஆகணும்னு சொல்லுவா. வெறும் அங்க இருக்கக்கூடியதான என்ன இருக்கும், கிராமத்துல என்ன இருக்கும், ஒண்ணு அந்த காலத்துல எல்லாம் காய்கறி எல்லாம் கூட கிடைக்காது. நல்லா ஒதுக்குப்புறமான கிராமமா இருக்கும். என்ன வேற ஒண்ணும் இல்ல, புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்துல இருந்து அந்த புளியங்காயை எடுத்துன்னு வந்து ஒரு தொகையல், வெறும் உப்பை வச்சு ஒரு தொகையல் அரைச்சிட்டு, இவ்வளவுதான் புளி தொகையல் தான். இன்னைக்கோ ஒரு நாள் எட்டு வச்சிருப்பா பாருங்கோ, அந்த அப்பளம், வெறும் அப்பளமும் வெறும் புளி தண்ணி, அந்த புளிய வச்சுட்டே புளி தண்ணி சாத்துமுது. இப்போ ஒரு பரம போக்கியமா இருக்கும். நன்னா நேற்று ராத்திரி அவர் எங்கேயோ சாப்பிட்டுட்டு சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு கிளம்பி இருக்கார். இன்னைக்கு கார்த்தால இங்க வந்திருக்கார். எங்கடா சாப்பிடுறது என்ன ஏதுன்ற பொழுது அவாத்துல அந்த மாமி என்ன பண்ணிருக்கா, வெறும் புளியம் சாதம், ஏதோ அரிசி அவளுக்கு நிலத்துல ஏதோ இருக்கும் கொஞ்சம் போறோம், அதுல புளியஞ்சாதம், அதாவது புளியஞ்சாதம்னா தொகையல் ஒண்ணு, வெறும் தொகையல், பருப்பா கிருப்பா ஒண்ணும் கிடையாது, வெறும் புளியும் ரெண்டு மிளகாவையும் வச்சு ஒரு இழுப்பு இழுக்கிறது, இல்லைன்னா 2 மிளகு இருந்தா வைக்கிறது. இதுவும் அதுக்கப்புறமா வெறும் புளி சாத்துமுது ஒண்ணும், சாத்துமுதுங்கிற பெயர் அதுல ஒண்ணு திருமாறத்துக்கு எல்லாம் ஒண்ணும் இருக்காது. நீங்க வாஸ்தவத்துல அப்படிதான் இருந்தது அந்த காலம். தனியா கரமதுன்னு ஒண்ணும் இருக்காது. இல்லையா, யாராவது ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னா அது ஏதாவது பக்கத்துல கொஞ்சம் போறோம் இருந்ததுன்னா 4 வெண்டைக்காவை திருத்தி போடுறாளோ என்னவோ இது. அதுக்கப்புறமா மோர், இந்த மோரு சிரமம் தான் அந்த காலத்துல. மோரு பாலெல்லாம் ரொம்ப கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் நெய்யை ரொம்ப விசேஷமா ஸ்ராத்தத்துல வச்சா, ஏன்னா அதெல்லாம் சுலபத்துல கிடைக்காதது அப்படின்னு. அப்படி இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு போகணும்னு பண்றாளோ இல்லையா, அது பெரிய உபகாரமா இருக்கு, அவளுக்கு உபச்சாரமா இருக்கு. அவரும் பரமபோக்கியமா சாப்பிட்டு போறாரு. ஏன்னா அவாத்துக்கு போனாலும் இதேதான், பரமபோக்கியமா சாப்பிட்டுட்டு ஆஹா என்ன மாதிரியாக நமக்கு உபச்சாரம் பண்ணியிருக்கான்னு நினைச்சுக்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி ராஜா சொன்னான் இன்னைக்கு ஒரு ராத்திரி தங்கிட்டு போகணும் அப்படின்னு ஆகிறது. அவர் இதுல உட்கார்ந்து இருக்கார். சந்தியாவதனத்துக்கு போயிட்டார். சாயங்காலம் சந்தியாவதனம் ஆயிடுத்து. இவர் உட்காந்து சகஸ்ரநாமம் சொல்லிட்டு இருப்பார். வேற என்ன பண்ணிட்டு இருப்பார், ராத்திரி 8 மணி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு, ஊரெல்லாம் மொத்தமா அடங்கிடுத்து, 9 மணி ஆயிடுத்து. இவர் படுத்துட்டு இருக்கார். நாம என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரோ என்னவோ. ஆனா ராஜா ஒரு காரியம் பண்ணான். இந்த ரகு மகாராஜா தன்னுடைய மந்திரிய கூப்பிட்டான். பாரு, நமக்கு ஒரு அதிர்ச்சி, பெரிய அதிர்ச்சி வந்திருக்கார். அவருக்கு 14,000 பொற்காசுகளை கொடுக்கணும். அதனால நமக்கு இப்ப உடனே நாளைக்கு அவர்கிட்ட தரேன்னு சொல்லியிருக்கேன். வார்த்தைகளை பின்வாங்க முடியாது. அதனால நாளைக்கு கார்த்தால நாமும் குபேரன் பேர்ல படையெடுத்துட்டு போறோம். குபேரன் வடக்கு பக்கத்தினுடையதான நாதன். அதனால அவனுடையதான ஊர் ஹிமாலய மலையை தாண்டி இருக்கு, அலகாப்பட்டணம். அதனால அங்க நாம படையெடுத்துட்டு போறோம். படையெடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி நாள் எந்த தேர்ல போவாளோ அந்த தேர்லயே ராஜா படுத்துக்கணும்னு இருக்கு. அதனால நாளைக்கு நாம படையெடுத்துட்டு போக போறோம் அலகாப்பட்டணம் மேல, குபேரனினுடைய பட்டணத்திற்கு பேர்ல. அதனால ஏற்பாடுகளை பண்ணும், நம்ம படைகளுக்கு எல்லாம் சொல்லிடும். நான் இன்னைக்கு அதுக்கு சங்கிராமிகமானதான ஏற்பாடுகளை எல்லாம், சங்கிராமம்னா யுத்தம், சாங்கிராமிகம்னா யுத்த சம்பந்தப்பட்ட ஏற்பாடு, நான் அந்த தேர்லயே இன்னைக்கு படுத்துக்கிறேன் அப்படின்னா, அப்படிதான் படுத்துக்கிற வழக்கம். அதனால தேர்ல படுத்துன்னா ராத்திரி ஒரு 12-12:30 மணி இருக்கும். உடனே அங்கேருந்து அந்த மந்திரியே ஓடி வந்தார். அரசே அரசே அப்படின்னார். ராஜா அப்படின்னார். என்னன்னார்? மகாராஜா, ஒரு பெரிய ஆச்சரியம். என்னன்னார்? நம்ம கஜானா முழுக்க ரொம்பி கிடக்கு, அத்தனை பணமும் அப்படியே தங்க காசா கொட்டி கிடக்கு.
இதெல்லாம் படையெடுத்துண்டு வரையர்னு சொன்னதுனால பயந்துண்டு அந்த குபேரனே நம்ம கஜானா முழுக்க தங்க காசால ரொப்பிட்டான் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு நாமளா இருந்தா என்னமா குதிப்போம். ராஜா தேர்ல இருந்து இறங்கினான். இனிமே படையெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்ல இருந்து இறங்கினான். நேர வரதந்துவாத்துக்கு போனோம். அதாவது குத்சருடையதான அந்த இருக்கிற அந்த கோஷ்டத்துக்கு போனான். குத்சரை எழுப்பினான். சுவாமின் பார்க்கா இதை எடுத்துக்கான்னு சொன்னோம். அந்த செல்வத்தை எடுத்துக்கணும்னு சொன்னோம். வரதந்து மகர்ஷி ஒண்ணு ஒன்னா எண்ணினார். 16,000 பொற்காசு தனித்தனியா எண்ணி எடுத்து வச்சார். எடுத்து வச்சா அதுக்கு மேல இவ்வளவு கணக்கு. குபேரன் கொட்டி தீர்த்துட்டான். இவர் சொன்னார், ராஜா சொன்னா, சுவாமி இது எல்லாம் உமக்காகத்தான் வந்தது, இது எல்லாத்தையும் தேவரீர் எடுத்துட்டு போகணும்மா. அவர் சொன்னார், இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? எங்க வாத்தியார் கேட்டார், ஆச்சாரியனுக்கு குருதட்சிணையா கொடுக்கறதுக்காகத்தான் நான் சம்பாதிக்க வந்தேன் இங்க. அவர் கேட்ட அளவுக்கு மேல நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது எல்லாம் எனக்காக வரல, உன்னுடைய மகாத்மியத்தினால வந்துதுரா, நீ வச்சுக்கோன்னார். எனக்கு என்னத்துக்குன்னார். இப்ப யாராவது ஒருத்தர் லோகத்துல இப்படி இருப்பாளா? எனக்கு வேண்டியதே எதுவும் இல்லை, எனக்கு ஆச்சாரியனுக்கு கொடுக்கணும், அதுக்கு மேல ஒரு துளி கூட எனக்கு வேண்டியது இல்லைன்னு சொன்ன வரதந்துவும் குத்சரும், இது உனக்காகத்தான் வந்தது, எனக்காக வரல அப்படிங்கிறது. அவர் சொல்றாரு, என்னடா எனக்காக வந்ததா இருந்தா அன்னைக்கு அந்த ஆசிரமத்திலேயே வந்திருக்கலாமே, உன்னுடைய ராஜ்யசபையில தானே இது வந்ததுன்னு அவர் சொல்ல, எனக்கு வரதா இருந்ததுன்னா நேத்திக்கு முந்தானேத்திக்கலாமே, வந்திருக்கலாமே, யாகம் பண்ணி எத்தனை நாளா நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அப்பவே வந்திருக்கலாமே. இவா 2 பேரும் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னா பாருங்க, காளிதாசன் எழுதி முடிச்சான். இப்படி 2 பேரும் தனக்கு வேண்டாம்னு சொல்லி 2 பேரும் பிரகாசித்தார்கள், 2 பேரும் ஒளிர்ந்தார்கள். அந்த மாதிரியானதான மகா தர்மிஷ்டால் இருக்கக்கூடியதான பூமி, இருந்திருக்கக்கூடியதான பூமி. நமக்கு எது உடைத்ததோ அதுக்கு மேல ஒரு இம்மி அளவு கூட நம்மளுக்கு சொந்தம் இல்லை. நாம உழைக்காம கிடைக்கக்கூடியது எதுவுமே சொந்தம் இல்லை. அதனால சுக்லார்த்தானு நியாயத்தாக, நமக்கு வரக்கூடியதானது சுக்லமா இருக்கணும், நியாயமான முறையில இருக்கணும். நியாயமான முறையில இல்லாதது எதுவுமே திருட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாள். அதனால சுக்லார்த்தான் நியாயத்தாகங்கிறதான வார்த்தை இந்த காலத்துக்கு அத்தியந்தம் அவசியம்ங்கிறதுனால இதை சொன்னோம். வாஸ்தவத்துல நமக்கு மனசுல திருப்தி வந்து, மனசித்து பரித்துஷ்டே கோர்த்தவான் கோ தரித்திரஹா அப்படின்னு மனசு திருப்தி ஆயிடுச்சுன்னா இந்த லோகத்துல யார் தரித்திரன் யார் பணக்காரன்? அத்தனை பணத்தையும் வச்சுட்டு திருப்தி இல்லாததானவன் திருப்தியா இருப்பானா? அவன் சந்தோஷமா இருப்பானா? இல்ல ஒண்ணுமே இல்லாமல் திருப்தி இருக்கக்கூடியவன் சந்தோஷம் இல்லாம தான் போயிட போறானா? அத்தனை பெரியவாளும் நம்ம பெரியவாள்லாம் எப்படி இருந்து எல்லாத்தையும் ஒத்துண்டாலே, அதாவது இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும், இதெல்லாம் என்னுடையதான பூர்வ கர்மார்ஜிதமானதான கர்மாக்களினுடைய பூர்வ கர்மாக்களினுடையதான பலன், பூர்வ கர்மார்ஜிதமானதான பலன், அது அப்படித்தான் இருக்கும்னு, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அக்செப்டிங் த ரியாலிட்டி. நான் பண்ண தப்புக்கு பலன் இன்னைக்கு நான் இப்படி சிரமப்படுறேன் அப்படின்னு அவன்கிட்ட கொண்டு வந்து இவ்வளவு சிரமப்படுறேன் இதை வச்சுக்கோன்னு சொன்னா வாங்கிடுவாளா? நான் என்ன உழைச்சிக்கு சம்பாதிக்காதது எனக்கு என்னத்துக்கு வேண்டாம்வா. அதுதான் சுக்லார்த்தான் நியாயத்தோன்று த்விஜாஹா. அதனால பிராமணன் சுக்லமான முறையில, ஒருவேளை அவன் தப்பான வழியில, ஏண்டா பிராமணன் தான் வாங்கிக்கணும்னார், அவனுக்கு தெரியும் அவன் தப்பான முறையில ராஜாவே சம்பாதிச்சுட்டு இருந்தார்னா கூட, இல்ல ஒரு தனிக்கன் ஒருத்தன் 10 ரூபாய்க்கு விற்க வேண்டியதான வஸ்துவை 25 ரூபாய்க்கு விற்கிறார், ஒரு வஸ்துவில 15 ரூபாய் லாபம் பார்க்கிறார் அப்படின்னா அவர் எப்படி இருப்பார்? அவனுக்கு செட்டியாரா இருக்கக்கூடியவனுக்கு அவன் அதை பண்ணலாம்னு இருக்கு. அதனாலதான் நாம யாரும் பிராமணன் பிசினஸ் பண்ண கூடாதுன்னு இருக்கு. ஏன்னா அதுல பொய் சொல்ல வேண்டியதா இருக்கும். பிராமணனுக்கு பொய் சொல்லக்கூடாது, பிராமணனுக்கு பேராசை கூடாது. ஒரு இதுக்கு 8 ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் 8 ரூபாய் 25 காசுக்கு விற்கிறேன்னா கூட 25 காசு ஆசைப்பட்டுதானே விற்கிறேன். அதனால பிராமணன் இந்த லாபம் ஈட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய பிசினஸ்ல எல்லாம் ஈடுபடக்கூடாது. ஏன்னா அது அவன் காரியத்தை அடிக்கிறது, வைசியனுடைய காரியத்தை அடிக்கிறது, அவன் வயத்துல அடிக்கிறது ஆயிடும். அவனும் ஒரு கடையை திறந்து நாமளும் ஒரு கடையை திறக்கலாமா? கூடாது சொல்லிட்டா. ஆனா அவன் போய் யாகத்தை தானத்தை வாங்கிக்கிறேன்னு அவன் பண்ணக்கூடாது, அது பிராமணன் தான் வாங்கிக்கணும். அது நியாயமானதான முறையில இருந்தாலும் அநியாயமா இருந்தா கூட அவனுக்கு அதை எப்படி நியாயமாக ஆக்கணும்னு தெரியுமா? மந்திரங்களை சொல்லி அதை கருப்பை கூட வெளுப்பாக்க கூடியதான தன்மையை கொண்டவனா. அதனாலதான் நிறைய மந்திரங்கள் அதுக்குன்னே இருக்கு. அவைகளையெல்லாம் அறிந்தவன், வேதத்தினுடைய மந்திரங்களை எல்லாம் அறிந்தவன். அதனால இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் என்னன்னா சுக்லார்த்தமா இருக்கணும், நியாயமான முறையில ஈட்டணும். அவைகளை இந்த
தானத்தை வாங்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா சர்வபூத ஹிதம் குறியாத்து நாஹிதம் கஸ்யசித் த்விஜாஹா, எல்லா பூதங்களுக்கும் அவன் ஹிதத்தை பண்ணணும். சர்வபூத ஹிதத்துவம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமானதான குணங்கள். யாரிடத்திலேயும் கூட கஸ்யசித்து அஹிதம் ந குறியாத், இன்னொருத்தருக்கு கெடுதலா இருக்கும்னு தெரிஞ்சுண்டா அதை பண்ணக்கூடாது. அத்தனை வேத சாஸ்திர இத்தியாச புராணங்கள் அத்தனை இருக்கே, கோட்டானு கோட்டி கிரந்தங்கள் இருக்கே. அதுல சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு அரை ஸ்லோகத்துல சொல்றேன் அப்படின்னார். ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷ்யாமி யதுக்தம் கிரந்த கோட்டிஷு, ஒரு அரை ஸ்லோகத்துல நான் அதை சொல்றேன். அத்தனை கோட்டானு கோட்டியில சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்த என்னன்னா அப்படின்னா, ஆத்மன பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரேத், நமக்கு எதெல்லாம் பிரதிகூலமானவைகளோ, நமக்கு ஒருத்தர் பண்ணுவாளானால் அது நாம ரசிக்க மாட்டோமானால் அந்த காரியங்களை பிறருக்கு பண்ணக்கூடாதுங்கிறது தான் சுவாமி மொத்த சாஸ்திரத்தினுடைய சாரம். இன்னொரு ஸ்லோகம் இதே மாதிரியே சொல்லி சொன்னார். என்ன சொன்னார்னார், பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம். புண்ணியம் பாப்பம்னா என்ன சுவாமி சொல்லுங்கன்னார். பரோபகார புண்ணியாய, பரோபகாரம் பண்ணா அது புண்ணியம், பரபீடனம் பண்ணா பாப்பம். இதுதான் அதனுடையதான சாரம்னு சொன்னார். அப்போ அத்தனை கிரந்தங்களினுடையதான பரமசாரபூதமானது என்னன்னா, யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. தனக்கு ஒருத்தர் ஒரு பண்ணா கெடுதல் நினைப்போமானால் அதை பிறருக்கு பண்ணக்கூடாது. அதனால சர்வபூதஹிதம் குறியாத் ந அஹிதம் கஸ்யசித் த்விஜாஹா, எல்லாருக்கும் ஹிதத்தை பண்ணணும், ஒருத்தருக்கும் அது அப்படி சொல்லி நிறுத்த வேண்டியது தானே. அஹிதத்தை பண்ணக்கூடாதுங்கிறத முக்கியமா சொன்னா ஒரு பிராமணனுக்கு. மைத்ரி சமஸ்த பூதேஷு பிராமணஸ்யோத்தமம் தனம், அத்தனை பூதங்களிடத்திலேயும் மைத்ரி பாவம் இருக்கணும். அதுதான் பிராமணனினுடையதான உத்கிருஷ்டமானதான செல்வம். எத்தனை கூறத்தாழ்வான் ஒரு பாம்பினுடையதான நாக்குல முள்ளு குத்தி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அது கடிக்குங்கிறது தெரிஞ்சுடணும், அதை போய் அதை எடுத்து விடணும்னு போறாருன்னா அதுதான் அந்த பிறரினுடையதான துக்கத்தை கண்டு வருத்தப்படக்கூடியதான தன்மை, சகியாமை அப்படிங்கிறது. அப்படி ஒரு மைத்ரி பாவம் தான் பிராமணனினுடையதான உத்கிருஷ்டமான செல்வம் ஆகும். கிராவ்ணி ரத்னே சபாரக்யே சமபுத்திர் பவேத் த்விஜாஹ ரிதாவபிகம பத்ன்யாம் ஷஸ்யதே சாஸ்ய பார்த்திவா. கிராவ்ணி ரத்னே சபாரக்யே, கிராவ்ணி கிராவான்னா கல்லு, கிராவ்ணி சாதாரண கல்லுலேயும், பாரக்கியே ரத்னே உத்கிருஷ்டமானதான ரத்னத்திலேயும் அவனுக்கு சமபுத்தி. அது ரொம்ப முக்கியமானது. எல்லாம் ஒண்ணுதாங்கிறதான எண்ணத்தை கொண்டு இருக்கிறது சமபுத்தி. ஒரு கல்லுலையும் ஒரு ரத்னத்திலேயும் சமபுத்தியானதான தன்மை அது பிராமணனுக்கு இருக்கணும். ரிதாவ் அபிகம பத்னியாம், இந்த அவன் கல்யாணம் ஆனவனா இருந்தா தன்னுடைய மனைவியினிடத்துல ரிதவ் அபிகமாக, ரிது காலத்துக்குன்னு சேர வேண்டிய காலம் அப்படின்னு சொல்றா. அவ குளிச்சதான இத்தனை நாள்ல அப்படின்னு அந்த மாசாந்தரத்துல அவ பகிஷ்டா காலம் ஆன உடனே ஒவ்வொரு வாரி வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஒருத்தர் தீர்த்தமாடினதுல இருந்து 3-4 நாள் கழித்து அப்படின்றா, தீர்த்தமாடினதுல இருந்து 16வது நாள் அப்படிங்கிறா. அதுக்குதான் ரித்து காலத்துல ரித்து ஸ்நாதாம் இமாம் ஸ்மரன்னு திலீபன் விஷயத்துல சொன்னார். அப்போ அந்த ரித்து காலத்துல கண்டிப்பா பத்னியோட சேரணும். ரிதாவ் அபிகம பத்னியாம் ஷஸ்யதே சாஸ்ய பார்த்திவா, அவளோட கூட சேருகை அப்படிங்கிறது. இதெல்லாம் பிராமணனினுடையதான கர்மாக்கள் அப்படின்னு. இந்த 6 கர்மாக்கள் சர்வபூத ஹிதத்தை பண்ணணும். சர்வபூதத்திலேயும் எல்லா விதத்திலேயும் துஷ்டத்தன்மையை காட்டாமல் மைத்ரி பாவத்தை கொண்டு சமபுத்தியாக இருந்துண்டு காலத்துல தன்னுடைய பத்னியினிடத்திலே சேருகை அப்படிங்கிறதெல்லாம் பிராமணனுடைய வர்ண தர்மங்கள். தானா நிதத்யாத் இச்சாதா விஜேபியா க்ஷத்ரியோபி, ஒரு க்ஷத்ரியனா இருந்தா பிராமணனுக்கு இச்சையினாலே செல்வத்தை தரலாம். இவ்வளவு கொடுத்தாகணுங்கிறதெல்லாம் இல்ல. இச்சாத்தக, அவனுக்கு எவ்வளவு தோன்றதோ இல்லையா. ஒருத்தர் அழகான ஸ்லோகம் எழுதினார் அப்படின்னா அக்ஷர லட்சம், ஒருத்தன் மகா தானவான், அவன் என்ன பண்ணார், இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னார். ஒவ்வொரு எழுத்துக்கும் 1000 பொற்காசு கொடு, அக்ஷர லட்சம் பொற்காசு கொடு அப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்கும். அப்போ அது அவளினுடைய இச்சை. அவளுக்கு எவ்வளவு தானம் கொடுக்கலாம்னு தோணுறதோ அதை பிராமணனுக்கு க்ஷத்ரியன் தன்னை தானம் கொடுக்கணும். யஜேச்ச விவிதைர் யஜ்ஞைர் அதீயீத ச பார்த்திவா, யாகம் பண்ணலாம்,
வேதத்தை சேவிக்கலாம் அப்படின்னு, வேதத்தை கத்துக்கணும், வேதத்தை சொல்லலாம், ஆனா சொல்லி கொடுக்க கூடாது. யாகத்தை பண்ணணும், ஆனா யாகத்தை பண்ணி வைக்க கூடாது. தானத்தை கொடுக்கணும், ஒரு க்ஷத்ரியன் தானத்தை வாங்கிக்க கூடாது. ராமன் அதுதான் சொல்றார், நான் க்ஷத்ரியனா இருக்கக்கூடிய காரணத்தினால குஹா நீ கொடுக்கக்கூடியவற்றை எல்லாம் நான் வாங்கிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனா அதே பெருமாள் அவ பாசத்தோடு கொடுத்திருக்கக்கூடியதான அந்த இவ கொடுத்திருக்கக்கூடியதான சிரமணி அவ கொடுத்திருக்கக்கூடியத பெருமாள் வாங்கின்றார். அப்படின்னா பக்தி கிரீதோ பாவகிராகி ஜனார்தனா. சஸ்திரா ஜீவோ மஹி ரக்ஷா பிரவரா தஸ்ய ஜீவிகா. சஸ்திரா ஜீவாக, ஆயுதங்களாலேயே வாழ்பவன், ஆயுதங்களை ஏந்தி மக்களை காப்பாற்றணும். க்ஷத்ரியன்னா க்ஷதாத்து திராயத்தே. அப்படி சஸ்திரா ஜீவாக மஹி ரக்ஷா பிரவரா, அதுல பூமியை காப்பாத்துறது அப்படிங்கிறதுதான் இவனுடையதான பிரவரமானது, ரொம்ப முக்கியமானதான கர்மாவாகும். தச்சா தத்ராபி பிரதம கல்ப பிருத்திவி பரிபாலனம், அதுலயும் பூமியை பரிபாலனம் பண்ணுறதுங்கிறது தான் அவனுடைய மதம், ரொம்பவும் முக்கியமானது. தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய பூமிக்கு ஏதாவது கெடுதல் வருதுன்னா அதை பார்த்துட்டு இருக்காம அதுக்காக யுத்தம் பண்றதுனாலும் பண்ணணும். தரித்ரி பாலனேனைவ கிருத கிருத்தியா நராதிபாக, ராஜாக்கள் எல்லாம் பூமியை ரட்சணம் பண்றதுனாலேதான் செய்ய வேண்டியதை செய்தவர்களாகிறார்கள். பவந்தி நிருபதே ரம்ஷா யதோ யஜ்ஞாதி கர்மணாம். ஏன்னா தரித்ரி பாலனேனைவ கிருத கிருத்தியா நராதிபாக பவந்தி நிருபதே ரம்ஷாஹ யதோ யஜ்ஞாதி கர்மணாம். யாகாதி கர்மாக்கள்ல ராஜாக்களினுடைய அம்சங்கள் இருக்கிற காரணத்தினால் அவைகளை பண்ணி பூமியினுடைய பரிபாலனம் பண்ணறதுங்கிறதையே மிக முக்கியமானதான கர்மாவாக க்ஷத்ரியாளுக்கு சொல்லி இருக்கிறது. துஷ்டானாம் சாசனாத் ராஜா சிஷ்டானாம் பரிபாலனாத் பிராப்னோத் அமிதான் லோகான் வர்ண சம்ஸ்தாம் கரோதியாக. ஒரு ராஜா நல்லா பரிபாலனம் பண்ணானா உத்கிருஷ்டமான லோகங்களே அடைகிறான். என்ன பண்ணணும், யாராவது ஒருத்தன் நல்லவர்கள் வருத்தப்படுகிறார்கள், அதுக்கு ஒரு துஷ்டன் கெடுக்கிறான் அப்படின்னா துஷ்ட சிக்ஷணம் சிஷ்ட ரக்ஷணம்ங்கிறத பண்ணணும். அதனால துஷ்டானாம் சாசனாத்து, துஷ்டர்களை சாசனம் பண்ணி, சிஷ்டானாம் பரிபாலனாத்து, அதனால சிஷ்டர்களை காப்பாற்றி. ஒரு இடத்துல ஒரு ரவுடி இருந்து கஷ்டப்படுத்தின்னு இருக்கான், அந்த பக்கத்தையே கஷ்டப்படுத்தின்னு இருக்கான், ரவுடிய அடிக்கணும், அதுக்கு அவனுடையதான தன்மைதான் அது. அதுக்கப்புறமா இந்த காலத்துலதான் அதெல்லாம் கெட்டு போயிட்டு என்னமோ ஒண்ணு சொல்றாளே, அவங்க இந்த மாதிரி எல்லாம் அது என்னமோ ஒரு சம்ஸ்தா ஒண்ணு வச்சுட்டு இருக்கா பாருங்க. எப்ப பார்த்தாலும் அதுல அவன் பண்றதெல்லாம் கிடையாது, ஹியூமானிட்டேரியன் கன்சர்ன்ல என்னது அது ஏதோ ஒரு இது பாருங்க, ஒரு ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காது. அது எதுவுமே அவளுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியல. ஒருத்தன் இருந்துட்டு அத்தனை பேரையும் கஷ்டப்படுத்துவான் அப்படின்னா அந்த ஒருத்தனை போக்கிட்டா உருப்படியா இருக்கும்னா அதை போக்கலாம். இன்னும் என்கவுண்டர்ல அடிச்சுட்டா அப்படின்னாக்கா இது என்னமோ ஹெச்ல வருது அந்த ஒரு ஆர்கனைசேஷன், வேற வேலை இல்லாம எல்லாரையும் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லையா, சிஷ்ட பரிபாலனத்துக்காக துஷ்ட சிக்ஷணம் பண்ணணுமானால் அவசியம் அதை ராஜா தான் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணான்னா என்ன, பிராப்னோத் அமிதான் லோகான், உயர்ந்த லோகங்களை அடைகிறான். ஏன்னா வர்ண சம்ஸ்தாம் கரோத்தியாக, அவன் ஒருத்தனை அடிச்சதனால அந்த வர்ணங்களை சம்ஸ்தா நன்னா இருக்க வைக்கிறான். பிராமண கத்திரிய வைசியாதிகளை இதர மக்களை சமாஜம் முழுவதும் சந்தோஷமாக இருக்குமானால் அதை அவசியமாக பண்றதனால் அந்த க்ஷத்ரியன் உத்கிருஷ்டமான இடத்திற்கு போய், அதனாலதான் க்ஷத்ரியால இவாளெல்லாம் ராஜாக்கள் க்ஷத்ரியர்கள் எல்லாம் அசுரால எல்லாம் அடிக்கிறா அப்படிங்கிறது. அடுத்தது 3வது வர்ணம் வைஷ்யாள். பாசுபால்யம் ச வாணிஜ்யம் கிருஷிம் ச மனுஜேஸ்வர. பசுபாலனம் கேட்டில் பிரீடிங் அவைகளையும், வாணிஜ்யம் அந்த கால்நடைகளை பராமரிக்கிறதையும், வாணிஜ்யம் அத வணிகம் பண்றது, இதெல்லாம் கடையை வச்சு அதெல்லாம் வணிகம் பண்றதும், கிருஷிம் ச கிருஷி பண்ணலாம், அதாவது விவசாயம். ஆனா இது இன்னொருத்தனை வச்சுட்டு பண்ணுவா. கிருஷிம் ச மனுஜேஸ்வர வைஷ்யாய ஜீவிகாம் பிரம்மா ததௌ லோகபிதாமஹா. வைஷ்யனுக்காக இவைகள் எல்லாம் வாழ்க்கை, ஜீவிகான்னா வாழ்க்கையை நடத்துவதற்கானதான முறை, இதெல்லாம் அவனுடையதான லைஃப் சப்போர்ட்டாக சொன்னார் பரமாத்மா.
அல்ல பிரம்ம அப்படின்னு சொல்லலாம். தஸ்யாப்யத்யயனம் யஜ்ஞோ தானம் தர்மஸ்ச சஸ்யதே. அவனுக்கும் தானம் யஜ்ஞோ யஜ்ஞங்களை பண்ணறது அதே மாதிரி அத்தியனம் பண்ணறதுங்கிறதெல்லாம் தர்மமானது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நித்திய நைமித்திகாதீனாம் அனுஷ்டானம் ச கர்மணாம். அவனும் நித்திய நைமித்திகமானதான கர்மாக்களை எல்லாம் அவசியமா பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு காலத்துல இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அமாவாசையாதிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அதெல்லாம் அனுஷ்டிச்சுட்டு இருந்தா. அவாவா ஆத்துல பண்ணிட்டு இருந்தா. அந்த மாதிரி எல்லாம் போய் வெறும் பிராமணன் மாத்திரம் தான் பண்றது அப்படிங்கிற அளவுல நின்றுட்டு இப்போ அவனே ஒழுங்கா பண்றது இல்லைன்னு வச்சுக்கோங்க. நித்திய நைமித்திகாதீனாம் அனுஷ்டானம் ச கர்மணாம். இது க்ஷத்ரிய வைஷ்யனுடையதான கர்மா. த்விஜாதி சம்ஸ்ரிதம் கர்ம தாதர்ச்சம் தேன போஷணம் கிரய விக்ரயஜைர்வாஹபி தனைஹ் காரூத்பவேனவா. அதே மாதிரி த்விஜாதி சம்ஸ்ரிதம் கர்ம, த்விஜாதிகளை அடைந்திருக்கக்கூடிய கர்மாக்களை தாதர்ச்சியம் தேன போஷணம், இந்த பிராமண க்ஷத்ரிய வைஷ்யாதிகளினுடையதான 3 குலத்தையும் பரிபாலிப்பதற்கு வேண்டியதான அவளை புஷ்டியாக ஆக்கி வைப்பதற்கு வேண்டிய கர்மாக்களை பண்ணணும். செல்வத்தை கொடுத்து இவன் தான் பண்ணணும். கிரய விக்ரயஜைர்வாபி தனைஹி, கிரய விக்ரயஜைஹி தனைஹி, கொடுக்கல் வாங்கலாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய, விக்கிறது வாங்கறதுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய செல்வத்தினால் காரூத்பவேனவா, காரூத்பவேனவா, காருக்களினாலே ஏற்பட்டிருக்கக்கூடியது. காருங்கிறவர்கள் இந்த இவா வேற என்ன வண்ணான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. ஆனா காரூத்பவேன 32வது ஸ்லோகம். இல்ல இந்த ஸ்லோகமே கூட இவாளுக்கு சூத்ராளுக்குங்கிற மாதிரியும் வியாக்கியானத்துல காண்பிச்சிருக்கார். அதனால விஜாதி சம்ஸ்ரிதம் கர்ம தாதர்ச்சியம் தேன போஷணம், பிராமணால அண்டி இருக்கதா இதரால அண்டி இருக்கிறது, அவளினுடைய பரிபோஷணத்திற்காக காரியங்களை பண்ணறது. அதே மாதிரி ஒருவேளை அவனுக்கு ஒரு கஷ்டம், காரூத்பவேன தனே தனைஹி, காரூத்பவேன, காருனா ஆபத், ஆபத் காலத்துல வந்ததுன்னா ஒருவேளை அவன் க்ஷத்ரியனா இவனுடைய வைஷ்யனினுடைய கர்மாக்களை பண்ணி கிரய விக்கிரயங்களை பண்ணலாம் அப்படிங்கிறது. ஒரு க்ஷத்ரிய ஒரு சூத்ரன் பிற வம்சத்தவர்களை பிற வர்ணத்தவர்களை அண்டி இருந்து அவர்களினுடைய நன்மை பரிபோஷணத்திற்காக காரியங்களை பண்ணி கொண்டு ஒருவேளை ஆபத்துன்னு வந்ததுன்னு சொன்னா வைஷ்ய தர்மங்களாகிற கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடலாம். சூத்ரஸ்ய அப்புறம் என்ன சம்பிரத்தியா என்ன இருக்குன்னு தெரியல இங்க. சன்னதிஹியோன்மோ தெரியல, சரியா பிரிண்டால. சூத்ரஸ்ய சன்னதி சௌச்சம் சேவா சுவாமின்யப அமாயயா அமந்திரயஜ்ஞோ ஹஸ்தேயம் தத் சங்கோ விப்ரரக்ஷணம். ஒரு சூத்ரனா இருக்கிறதுல ஒரு விதத்துல சௌக்கியம் இருக்கு, ஒரு விதத்துல சிரமம் இருக்கு. என்ன அப்படின்னா தானம் என்ன இருக்கு, சூத்ரஸ்ய சன்னதிஹி, சௌச்சம் எப்பொழுதுமே சன்னதிஹி வணங்கி இருத்தல், சௌச்சம் அவனுக்குரியதான தூய்மையோடு இருத்தல், சேவா பிறருக்கு சேவை பொழிந்திருத்தல், சுவாமினி அமாயயா, சுவாமினி அமாயயா சேவா, தன்னுடையதான எஜமானனிடத்திலே ஏமாற்றுத்தன்மை இல்லாமல் உண்மையானதான தொண்டு புரிகை, அமந்திரயஜ்ஞோ யாகாதிகள், யாகம்னா யாகம் இல்ல, சந்தியாவந்தனம் அது மாதிரி அதெல்லாம் எதுவுமே மந்திரம் இல்லாமல் எல்லாவற்றையும் சூரியன் அப்படி சேவிக்கணும், மந்திரமா சொல்லக்கூடாது, சூர்யா நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு. அப்படி அமந்திரயஜ்ஞா ஹ்யஸ்தேயம், எத்தனை இருந்தாலும் திருடாமை, அஸ்தேயம், ஸ்தேயம்னா திருட்டு, அஸ்தேயம் திருடாமை, தத்சங்கோ விப்ரரக்ஷணம், பிராமணோட சேர்ந்து பிராமணனுடையதான ரட்சணத்திற்காக செயல்களை ஏற்பாடு பண்ணுதல், இதெல்லாம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேவைகளை பண்ணிட்டு நல்லவனா இருந்துட்டு பிராமணனுக்கு எல்லா விதத்திலேயும் தொண்டு புரிந்து கொண்டிருக்க வேண்டிய அப்படிங்கிறது.
தானம் சதத்யாத் சூத்ரோபி, ஒருவேளை சூத்ரனா இருந்து பைசா இருக்குன்னு தானம் கொடுக்கலாமா. பாக்க யஜ்ஞைர் யஜேதச, சப்த பாக்க யஜ்ஞங்கள்னு இருக்கு. பாக்க யஜ்ஞம் வா அன்வாஹிதாக்னே பசவபுபதிஷ்டந்தேன்னு இருக்கு. அந்த மாதிரி பாக்க யஜ்ஞங்கள்னு இருக்கு. அந்த பாக்க யஜ்ஞங்களை அவன் பண்ணலாமா. யஜேதச பித்ரியாதிகம் சதத் சர்வம் சூத்ர குர்வீததே நவை, தன்னுடைய பித்ருக்களுக்கான கர்மாக்களை எல்லாம் அந்த பாக்க யஜ்ஞாக்னினாலே பண்ணணும் அப்படின்னு அவனுக்குன்னு ஏற்பட்டு இருக்கக்கூடியது. இப்ப எல்லாம் யாரும் அக்னி பண்றதுல வெறும் பூனலை மாத்திரம் போட்டுக்கிறா. அது என்னமோ எதுக்காக போட்டுக்கிறோம் என்னன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்கா. பிருத்யாதி பரணார்த்தாய சர்வேஷாம் ச பரிகிரஹः ருதுகாலே பிகவனம் ஸ்வதாரேஷு மஹீபதே, எல்லாருக்குமே பிருத்யாதி பரணார்த்தாய, தன்னை அண்டி இருக்கக்கூடிய பிராமணனோ க்ஷத்ரியனோ வைசியனோ சூத்ரனோ அவனுக்கிட்ட ஒருத்தர் 4 பேர் வேலைக்கு இருப்பா. அந்த காலத்துல அப்படி இருந்தா அவர்களை எல்லாம் பரிபோஷணம், பிருத்யாதி பரிபோஷார்த்தாய பரணார்த்தாய, தன்னுடைய வேலைக்காரர்களை எல்லாம் பரிக்கணுங்கிறதுக்காக சர்வேஷாம் ச பரிகிரஹः, எல்லாரிடமிருந்தும் பரிகிரகம் பண்ணிக்கொள்ளுதல். அந்யைஹி அஸ்வீகிருதானாம் திருணகாஷ்டாதீனாம் ஸ்வீகாரஹா, வியாக்கியானத்துல எங்களாழ்வான் பிறராலே உபயோகப்படுத்தாமல் விடப்பட்டிருக்கக்கூடியவற்றை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறார். ரிதுகாலே பிகமனம் ஸ்வதாரேஷு மஹீபதே, எல்லா காலங்களிலேயும் எல்லா சமயங்களிலேயும் ரித்து காலத்துல மனைவியை அடைதல். பிராமணனோ க்ஷத்ரியனோ வைசியனோ சூத்ரனோ யாரா இருந்தாலும் ரித்து காலத்துல தீர்த்தம் ஆடின 4வது நாளோ 15வது நாளோ அவ என்ன சொல்லியிருக்காளோ சாஸ்திரத்துல, அன்னைக்கு மனைவியை சந்தோஷப்படுத்துகை. தயா சமஸ்த பூதேஷு, இதெல்லாம் எல்லாருக்குமே. தயா சமஸ்த பூதேஷு, எல்லா பூதங்களிடத்திலேயும் தயை. திதிக்ஷா நாதிமானிதா, திதிக்ஷா தியக்துமிச்சா, அது எதுவா இருந்தாலும் அதை பற்று இல்லாமல் அதை அப்படியே விட்டு வைத்திருத்தல், கொஞ்சம் தலைவிலே தள்ளியே இருக்கிறது. திதிக்ஷானா தியக்துமிச்சா. நாத்திமா நீதா, அகம்பாவம் நான் தான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல். சத்தியம் சௌச்சம் அனாயாசாக மங்களம் பிரியவாதிதா, சத்தியம் சௌச்சம் தூய்மை, பிரியவாதிதா இனிமையாக பேசுறது, மங்களம் அனாயாசாக ரொம்பவும் உடலெல்லாம் யாரும் வருத்திக்க கூடாது. அப்படியே அப்படி உடம்பெல்லாம் இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் அந்த ஜிம்முக்கு போறேன்னு உடம்ப ஜம்முன்னு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே குலைஞ்சு போயிடுறான். எத்தனை பேர் அந்த மாதிரி போயிட்டா, அது என் காதுல விழுந்ததே நிறைய. ஜிம்முக்கு போய் உடம்ப ட்ரிம்மா வச்சுக்கிறேன்னு சொல்லி ரொம்பவும் ஆயாசப்படுத்திண்டு அதனாலேயே அவன் போயிட்டான். ஓவர் டோஸ் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறான். இந்த மாதிரி இதெல்லாம் கூடாதான். சத்தியம் சௌச்சம் அனாயாசா மங்களம் பிரியவாதிதா, சத்தியம் தூய்மை, அனாயாசா தன்னையும் தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய ஆத்மாவையும் அதிகமாக வருத்தப்படுத்தி கொள்ளாமை, மங்களமான தன்மை, பிரியவாதிதா உண்மையையே பிரியமாக இனிமையாக பேசுறதுங்கிறது. மைத்ரிய ஸ்பிருஹா ததா தத்வத் கார்பண்யம் அகார்பண்யம் நரேஸ்வரா, மைத்ரி எல்லா இடத்துலயும் நட்பு, அஸ்பிருஹா ஸ்பிருஹானா ஆசை, அஸ்பிருஹா ஆசையற்ற தன்மை, தத்வத்து அகார்பண்யம் எதுலையுமே எனக்கெல்லாம் முடியவே இல்லை. இந்த செல்ஃப் பிட்டின்னு ஒண்ணு சொல்றா பாருங்க, எனக்கெல்லாம் இப்படி நான் வராது சுவாமி அப்படிங்கிறது, அதுதான் கார்பண்யம். கார்பண்யம்னாக்க கிருப்பணசிய பாவா, கிருப்பணன்னா தனக்கு தானே எல்லாம் நமக்கெல்லாம் என்ன அப்படின்னு அந்த இடிஞ்சு போய் உட்கார்ந்துக்கிறது உற்சாகஹீனம். அந்த உற்சாகஹீனமா இருக்கக்கூடியதான தன்மையை வாழ்வே. அங்கேருந்து லங்காவுக்கு போய் சீத்தையை கிடைக்காம அவர் முதல்ல மந்தோதரி தான் சீத்தைன்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறமா நிறைய ஸ்லோகங்கள்ல அவரே சொல்லி அவரே தன்னை உற்சாகப்படுத்திக்கிறார். அப்போ அகார்பண்யம் மற்ற விஷயங்களிலே எல்லாம் தனக்கு இல்லையேங்கிறதாக வருந்தாமை. அனசூயாச்ச சாமான்யா வர்ணானாம் கச்சிதா குணாக, இதெல்லாம் சாமானிய குணங்கள். அதாவது 35வது ஸ்லோகத்திலிருந்து எல்லாமே சாமானிய குணங்கள். அனசூயா பொறாமையற்ற தன்மை, இதெல்லாம் அத்தனை வர்ணத்தவர்களுக்குமாக சொல்லப்பட்டதான பொதுவான குணங்கள். ஆசிரமாணாம் ச சர்வேஷாம் ஏதே சாமானிய லக்ஷணாக, இதெல்லாம் எல்லா ஆசிரமங்களுக்குமான சாமானிய குணங்கள். குணாம் ததா பத்தர்மாம்ச்ச விப்ராதீனாம் இமாம் ஸ்ருணு, இமான் ஸ்ருணு. இப்ப பிராமணர் முதல்வர்களினுடையதான ஆபத் தர்மங்களை சொல்றேன்னு கேட்டுக்கொள். ஆபத்துல க்ஷாத்திரம் கர்மம் கர்ம த்விஜஸ்யோக்தம், ஆபத்காலமா இருந்ததுன்னா ஒரு க்ஷத்ரியன் பண்ண வேண்டிய கர்மாக்களை பிராமணன் பண்ணலாம். எவன் யாகம் பண்ண போறான்? யாகம் பண்ணதானே இவருக்கு 4 பேர் பைசா கொடுப்பா சாப்பிடலாம். இப்ப யாருமே யாகம் பண்ண மாட்டாள, என்ன பண்றதுன்னா அப்படின்னு ஆபத்து காலமா இருந்ததுன்னா அவன் க்ஷத்ரியனுடைய தர்மங்களை பிராமணன் பண்ணலாம்.
வைஷ்ய கர்ம ததாபதி. ஒருவேளை வைஷ்யன மாதிரி ஒரு கடையை வச்சு குழப்பி நடத்திக்கலாம். ராஜன்யஸ்ய வைஷ்யோ, இது பிராமணன் கத்திரிய வைஷ்யர்களினுடைய தர்மத்தை ஆபத்காலத்துல பண்ணலாம். ராஜன்யஸ்ய வைஷ்யோக்தம் சூத்ர கர்மண சைதயோஹோ. கத்திரியனா இருந்தான்னா அவன் தன்னுடையதான ஆபத்காலத்துல தன்னுடைய இதை அனுஷ்டிக்க முடியலைன்னார் வைஷ்யனுடைய கர்மாக்களை அனுஷ்டிக்கலாம். சூத்ர கர்மச்ச ஏத்தையோ. ஆனா ஒரு நாளும் சூத்ரன் பண்ண வேண்டியதான கர்மாக்களை பண்ணக்கூடாது. சூத்ரன் பண்ண வேண்டியது பிறருக்கு அண்டி இருந்து கொண்டு அவளுக்காக கத்தின்னு இருந்துக்கிறது அப்படிங்கிறது தொண்டு புரிதல். அதை இவ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். சாமர்த்தியே சதி தத்யாஜ்யம் உபாபியாமபி பார்ச்சிவ ததேவாபதி கர்த்தவ்யம் ந குர்யாத் கர்ம சங்கரம். உனக்கு ஒருவேளை முடியுமானால் ரெண்டு பேரும் தன்னுடைய தர்மத்தையே பரிபாலிச்சுண்டு இதர தர்மத்தை பரிபாலிக்காமல் இருக்கணும். இல்லைன்னார் ஆபதி கர்த்தவ்யம் ந குர்யாத் கர்ம சங்கிரகம். இதுதான் ஆபத்காலத்துல பண்ணணும். ஆபத்காலத்துல பிராமணன் சத்திரியனாகவோ அல்லது ஒரு இவன் வைஷ்யனுடைய கர்மாக்களை பண்ணலாம். இவன் வைஷ்யனுடைய கர்மாக்களை கத்திரியன் பண்ணலாம். ஆனால் அது எப்படி இருந்தாலும் கூட சூத்ர கர்மாவை இவன் பண்ணக்கூடாது. இன்னொருத்தர வண்டி விழுந்து சேவிச்சுண்டு அதை பண்ணக்கூடாது. ஒருவேளை அவனுக்கு முடியும்னால் தத்தாஜ்யம் உபாபியாமபி பார்ச்சிவா. அரசே ரெண்டு பேராலேயும் பிராமணன் கத்திரியன் ரெண்டு பேராலேயும் அந்த மாதிரியான கர்மாக்கள் எல்லாம் விடப்பட வேண்டும். தத்ததேவாபதி கர்த்தவ்யம் ந குர்யாத் கர்ம சங்கரம். அதே காரியங்களை தான் ஆபத்காலத்துல பண்ண வேண்டியதுகள் தான் பண்ணணும். ஆனா ஒரு நாளும் கர்ம சாங்கரியம் இன்னொருத்தர் பண்ண வேண்டியதை இன்னொரு வர்ணத்தவர் பண்றாருங்கிறத நடத்திடக்கூடாது. இத்தியேதே கதிதா ராஜன் வர்ண தர்மாமயாத்தவ. இப்படி ஹே சகரா, உனக்கு இந்த வர்ண தர்மங்கள் எல்லாம் என்னால் சொல்லப்பட்டது. தர்மான் ஆசிரமினாம் சம்யக்கு துருவத்தோமே நிஷாமய. அதுக்கு மேல நீ கேட்டதான ஆசிரம தர்மங்களையும் சொல்லிட்டேன், அதே மாதிரி வர்ண தர்மங்களையும் சொல்லிட்டேன். இனிமே புருவத்தோமி நான் சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? தர்மான் ஆசிரமினாம். ஆசிரமத்துல இருக்கக்கூடியவர்கள், அதாவது பிரம்மச்சரிய கார்ஹஸ்ய வானப்பிரஸ்தாதி ஆசிரமிகள் பண்ண வேண்டிய கர்மாக்களை நான் சொல்றேன். செய்ய வேண்டியதான செயல்பாடுகளை சொல்றேன். அதனுடையதான செயல்பாடுகளை எல்லாம் நான் சொல்றேன் கேட்டுக்கோள்னு சொல்லி வர்ணாசிரமங்களை சொல்லி சாமாஜிகமானதான தர்மம் பொதுவான தர்மங்களை சொல்லி அதுல ஆபத்காலீன தர்மம்ங்கிறதையும் காண்பித்து இதற்கு மேல இருக்கக்கூடியதான அத்தியாயாதிகள்ல இதனுடையதான வர்ண தர்மங்கள் எல்லாம் உனக்கு சொல்லப்பட்டது. இப்போ ஆசிரமிகளினுடையதான தர்மங்களை பத்தி நான் சொல்றேன், அதை கேட்டுக்கோள்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இது ஸ்ரீ விஷ்ணு புராணே திருத்தீயம் சேஷ்டமோऽध्यायः अथ नवमोऽध्यायः उर्वाच बालः कृतोपनयनो वेदाहरण तत्परः गुरुहे गेहे वसन् भूप பிரம்மச்சாரி சமாஹிதः. அப்படிங்கிறது ஆசிரமிகள் பண்ண வேண்டிய பிராமண கத்திரிய வைசிய சூத்ரர்கள்ங்கிறதான ஆசிரமிகள் பண்ண வேண்டியதான செயல்பாடுகளை எல்லாம் நான் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அடுத்த அத்தியாயத்துல அது சொல்றார். அது ஆசிரமங்களுக்கான தர்மங்கள், வர்ணத்தினுடையதான தர்மங்களை சொல்லியாச்சு. சாமான்யமான தர்மங்கள் எல்லாருக்கும்ங்கிறது சொல்லி ஆயிடுத்து. அதற்கு மேல ஆபத் தர்மங்களை சொல்லி ஆயிடுத்து. இனிமே நான் ஆசிரம தர்மங்களை சொல்றேன் கேட்டுக்கொள்ளு சொன்னார். பெருமாள் அனுகிரகத்துல நாளைக்கு அவற்றை சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.